Hello students, am I audible? Yes, good evening. Hello, good evening, yes. Good afternoon, good evening. Am I audible? Just let me know whether I'm audible or not. Come on. It's audible. Super. Okay, right. கேக்குதுன்னு நினைக்கிறேன் clear-ஆ? I'm audible. Good evening, yes. கலைவாணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர மாதிரி இருக்கே. என்ன இனிஷியலாக வந்துட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் இல்லையா? ஓகே ரைட், ஜஸ்ட் அ மினிட். போகலாமா? ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாமா? யாரெல்லாம் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் பார்க்க ரெடியாக இருக்கீங்க? கம் ஆன், டெல் மீ. எஸ். ஸோ நீங்கள் யாராவது இந்த தடவை நீட் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்காக மெகா ரிவைஸ் அக்கௌண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 days இருக்குது. டெஃபினட்டாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தட், ரைட்டாக? அதை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ரிவிஷன், அதாவது இது என்ன அப்படின்னா பெய்டுலாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் நீங்கள் ரிவிஷனுக்கு போகிறீங்க, சரியா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா 24/7 டவுட் சப்போர்ட் இருக்க போது. உனக்கு எப்போல்லாம் டவுட் வருது நீ கேட்டுகிட்டே இருக்கலாம். வீடியோவில் கூட சொல்லுவாங்க, ரைட்டா? யூ கேன் ஜஸ்ட் கம் அண்ட் செக் தட், ரைட்? ஸோ சாம்பியன்ஸ் டெஸ்ட் சீரீஸ் உனக்கு ஃப்ரீயாக இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்த அப்படின்னா உனக்கு 25 மார்க் டெஸ்ட் உனக்கு ஃப்ரீயாக இருந்திருக்கும். அதுலேயும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா உனக்கு மார்க் டெஸ்ட்டு, நேஷ்னல் லெவல், உன்னோட ரேங்க்கு, இதெல்லாமே நீ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு டெஃபினட்டாக உனக்கு இருக்கும். ஸ்டடி படி இதெல்லாமே இருக்கும். இந்த QR கோட் கூட நீ ஸ்கேன் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் செக் தட், சரியா? அது எதையும் மிஸ் பண்ணிடாத. ஓகே ரைட், சூப்பர். வி வில் கோ டு அவர் ஸ்லைட். டெஃபினட்டாக நம்ம ஸ்லைட் போகலாமா? எஸ். ஸோ ஆர்கானிக் கஷ்டம்னு எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கா? ஆமாம், யாருமே லைக் பண்ணவே இல்லை. லைக் பட்டனை கிளிக் பண்ணி உடங்க பார்க்கலாம். எஸ், ஸ்டார்ட் ஹிட்டிங் த லைக் பட்டன். லைக் பட்டனை கொஞ்சம் ஹிட் பண்ணுங்கள். லைக் பட்டனை ஹிட் பண்ணி கொஞ்சம் லைக்கை கொடுங்க பார்க்கலாம். எஸ், கமான் ஆரம்பிக்கலாமா? ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ஆர்கானிக்? சரியா? ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ், இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். இன்னிலேருந்து உனக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கஷ்டமாக இருக்க போகிறதுல we are going to do it. ஸோ இந்த PDF பார்த்தேன் அப்படின்னா நான் உனக்கு கீழே ஆல்ரெடி கொடுத்துட்டேன், சரியா? இந்த PDF பார்த்தேன்னா நான் ஆல்ரெடி கீழே உனக்கு கொடுத்துட்டேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, சேட் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ யூ கேன் டேக் தட். எஸ், குட் ஈவினிங், சூப்பர், ரைட். நீ அதுலேருந்து எடுத்துக்கலாம் நீங்கள், ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஊட்ஸ் ஃபெட்டிங் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் அரோமடைசேஷன். இது இருக்குது, இது தட் வி வில் சி இந்த லேட்டர் ஆன், பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை 2-3 தடவை கடைசி ஒரு 4-5 கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ அரோமடைசேஷன்லேருந்து எடுக்க போகிறோம். இங்கேருந்து இதை கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன்ஸ் இதோட இல்லை, இன்னும் வேறு இருக்குது, இன்னும் கூட செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 45 ரியாக்ஷன்ஸ் கிட்டே இருக்க போது. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? பார்க்கலாமா? ரெடியா? ரைட். So we will start with aromatization, right? We are going to start with aromatization. So all naming reactions நம்ம படிக்க போகிறோம், சரியா? இந்த whole session என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். We are going to make it fast. நான் இருந்து ரைட். So welcome பசங்களா. We are going to do chemical reactions, okay? chemical reactions பற்றி நம்ம படிக்க போகிறோம். என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப் ஒரு வீடியோவில் படிக்க போகிறோம். இது டெஃபினட்டாக உங்களோட எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க, ரைட்? ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் அரோமடைசேஷன். அரோமடைசேஷன்னா என்னது அப்படின்னா ஒரு லீனியர் செயின் காம்பவுண்டை நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்டாக மாற்ற போகிறோம். லீனியர் செயின் காம்பவுண்ட்னா என்ன, அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா என்ன? லீனியர் செயின் காம்பவுண்டுங்கிறது என்ன அப்படின்னா N-ஹெக்சேன் அல்லது N-ஹெப்டேன் அந்த மாதிரி இருக்குமா? இவங்களெல்லாம் சொல்லலாம். N-ஹெக்சேன் என்னது? 6 கார்பன் லீனியர் செயினில் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியது, ரைட்டா? 6 கார்பன் லீனியர் செயினில் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? N-ஹெக்சேன்னு சொல்ல போகிறோம். அப்போ N-ஹெக்சேன் இருக்குது. N-ஹெக்சேன் என்ன பண்ண போகிறோம் நம்ம? அரோமேட்டிக். அப்போ ஒருத்தவங்களை நீங்கள் அரோமேட்டிக் சொல்லணும்னா என்னென்ன கண்டிஷன் இருக்கணும்? கண்டிஷன் ஃபார் அரோமேட்டிக் என்னது? கண்டிஷன் ஃபார் அரோமேட்டிக் காம்பவுண்ட்
அரோமேட்டிக் காம்பவுண்டோட கண்டிஷன் என்னதுப்பா? ஹக்கல்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணணுமா? ஹக்கல்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஹக்கல்ஸ் ரூல் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் the carbon, all carbon should be sp2 hybridized கார்பனாக இருக்கணும். எல்லா கார்பனும் sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா it has to obey the rule 4n+2 rule, 4n+2 pi எலக்ட்ரான்ஸை ஒபே பண்ணணும். அதுக்கு அடுத்து லாஸ்ட் என்னது? கான்ஜுகேட்டட் சிஸ்டம். it must have a conjugated system. conjugated system அவங்ககிட்ட இருக்கணும். conjugated systemனா sp2னாலும் கோப்ளேனார்னாலும் ஒன்று தான், ரைட்டா? கோப்ளேனார் ரெண்டுமே ஒன்று தான். both are going to be same, right? very good, right? சரியா? ஸோ அப்போ கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இந்த 4 இருந்துச்சுன்னா அரோமேட்டிக்னு சொல்லலாம். இப்போ என்ன அப்படின்னா எங்கிட்ட n alkenes having 6 or more atom, 6 அதுக்கு மேலே இருக்க எல்லாருமே என்ன அப்படின்னா அரோமேட்டிக் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ அதுக்கு என்ன கண்டிஷன் வேணும் அப்படிங்கிறதா. ஏன்னா எக்ஸாமில் நம்மளுக்கு இந்த ரியாக்டன்ட்டோ ப்ராடக்ட்டோ கொடுக்க மாட்டாங்க, வெறும் ரீஏஜென்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த ரீஏஜென்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரீஏஜென்ட் அண்ட் த ரியாக்ஷன் கண்டிஷன், என்ன டெம்பரேச்சர் என்ன ப்ரெஷரில் நடக்குது அப்படிங்கிற கண்டிஷன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா we are going to heat it up to 773 Kelvin, 10 to 20 atmospheric pressure. யாரெல்லாம் இருக்கணும்னு பாருங்கள். வெனேடியம் ஆக்சைடு VO, இட் இஸ் நாட் V, ஆக்சைட்ஸ் ஆஃப் வெனேடியம், மாலிப்டினம் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, இவங்கெல்லாம் இருக்கணும், ரைட்டா? ரைட், இவங்க எல்லாருமே இருக்க போகிறாங்க. அலாங் வித் அலுமினா Al2O3 இருக்கணும், ரைட்டா? Al2O3 அலுமினாவோட இருந்தாங்கன்னா they are all going to do a compound, ரைட்? பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் n-hexane 6 கார்பன் காம்பவுண்ட் எடுத்தால் பென்சன் ஃபார்ம் பண்ண போகுது. அதே 7 கார்பன் காம்பவுண்ட் n-heptane எடுத்தேன் அப்படின்னா அது என்ன பண்ண போகுது? பென்சின். அதுக்கு மேலே ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணு, ரைட்டா? எப்படி கண்டுபிடிக்கிற sp2? குட் கொஷின், ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ, ரைட்டா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா sp2 ஹைப்ரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? கார்பன் எப்பயுமே 4 சிங்கிள் பாண்ட் அல்லது 4 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்டு. 4 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா அது sp3 ஹைப்ரிடைஸ்டு. sp2 அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் 2 சிங்கிள் பாண்ட் இருக்குது. அதாவது இதில் இதுவுமே என்ன அப்படின்னா ஒரு சிக்மா 3 சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் இருந்துச்சுன்னா sp2 ஹைப்ரிடைஸ்டு. sp அப்படின்னா 2 சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட் இருக்கும், ரைட்டா? 2 சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட் இருக்கும். ஸோ அதான் sp2 sp3 அப்படிங்கிறது. கார்பனை பார்க்க போகிறீங்க, அந்த கார்பனை சுற்றி எத்தனை இருக்குது, கார்பனை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்குது, கார்பனை சுற்றி 4 சிங்கிள் பாண்ட்னா அது sp3 ஹைப்ரிடைஸ். அதே இது ஒரு கார்பனை சுற்றி ஒரு டபுள் பாண்ட் 2 சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அப்போ தட் இஸ் 3 சிக்மா அண்ட் 1 பை பாண்ட், அப்போ sp2 ஹைப்ரிடைஸ்டு. அதே இது ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஒரு சிக்மா பாண்ட், அதாவது 2 சிக்மா 2 பை. ஸோ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டில் இருக்க மொதல் பாண்ட் எப்பயுமே சிக்மா பாண்டுடா, மீதி இருக்க 2 பேர் தான் பை பாண்ட், அது ஞாபகம் வச்சு. அப்போ sp ஹைப்ரிடைஸ், சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாரு, இங்கே கண்டுபிடிக்கலாமா? ரைட், இங்கே பாரு. இப்போ n-hexane நான் எழுதுறேன், ரைட்டா? n-hexane என்னது? CH3 CH2 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 CH3. இப்போ பாரு, இங்கே இருக்க கார்பன் எல்லாம், இந்த கார்பன் எல்லாம் நான் பிரித்து எழுதுனேன் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட் அவுட் தட் C ஹைட்ரஜன் இதே மாதிரியே இருக்குமா? எல்லாமே இதே மாதிரியே எல்லா கார்பனும் இருக்க போது. இங்கே பாரு, எல்லா கார்பனுமே 4 பாண்டு தான் இருக்குது, எல்லாமே sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்குது, ரைட்டா? இப்போ இதை நான் வந்து அரோமேட்டிக்காக மாற்றுறேன். அரோமேட்டிக்னா என்னது? பென்சன் ரிங்காக மாறப்போகுது. இது என்னது? 6 கார்பன் செயின் பென்சன் ரிங்காக மாறப்போகுது, ரைட்? பென்சன் ரிங்காக மாறப்போகுது. மாறிடுச்சா? இப்போ பாரு, இந்த கார்பனில் இந்த பக்கம் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சிங்கிள் பாண்ட், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் வேறு இருக்குது, ரைட்டா? ஹைட்ரஜன் வேறு ஒரு கார்பனோடையும் ஒரு ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கும் பென்சனில், சரியா? ஒரு ஹைட்ரஜன். அப்போ பாரு, ஒரு கார்பன் எப்படி இருக்குன்னு. ஒரு கார்பன்லேயும் இங்கே பாரு, இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இந்த பக்கம் இருக்கிறது என்னது? ஒரு டபுள் பாண்ட். அப்போ இட் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ட், சரியா? ரைட், sp2 ஹைப்ரிடைஸ்ட். ஓகே, சூப்பர். ஹாய் ரெட் ட்ராகன் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. குட். n-hexane n-heptane அப்படின்னு. ஆக்டைன் வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பாரு. ஆக்டைன் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓசைலின் அதுக்கப்புறம் எத்தில் பென்சினா. அதாவது ஆக்டைன் வரப்போ 6 கார்பன் பென்சன் ரிங்குக்குள்ளே போயிடும். மீதி இருக்கக்கூடிய 6 கார்பன் போக மீதி இருக்க 2 தனித்தனியாக இருக்கலாம், அல்லது என்ன பண்ணலாம், இப்படி மொத்தமாக ஜாயின் ஆகிடலாம். 2 தனித்தனியாக இருக்கலாம், அல்லது மொத்தமாக என்ன பண்ணிடலாம், எத்தில் குரூப்பாக ஜாயின் ஆகிடலாம், சரியா? இதுதான் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா அரோமேட்டிசேஷன். இந்த அரோமேட்டிசேஷனில் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா
முதல் பார்த்தது என்ன அப்படின்னா ஆல்கேன்லேருந்து பார்த்தோம் சிங்கிள் பாண்ட். இஃப் யூ ஆர் ஹேவிங் அ அசிட்டிலின், அசிட்டிலின்ங்கிறது என்னது, நத்திங் பட் ட்ரிபிள் பாண்ட், ரைட்டா. அசிட்டிலின்ங்கிறது ட்ரிபிள் பாண்டில் இருக்கக்கூடிய எது ட்ரிபிள் பாண்ட், CH ட்ரிபிள் பாண்ட் CH இப்படி இருக்க போது இதான் என்னது அசிட்டிலின். 3 moles எடுத்துக்க போகிறோம். 3 molesனால் இந்த மாதிரி 3 என்ன ஆக போகுது, இதுலேருந்து ஒரு பாண்டு இந்த கார்பனுக்கும் இதுலேருந்து ஒரு பாண்ட், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கே இப்போ நான் எழுதுனேன் CH ட்ரிபிள் பாண்ட் CH, CH ட்ரிபிள் பாண்ட் CH, CH ட்ரிபிள் பாண்ட் CH. இங்கே இருக்க ஒரு டபுள் பாண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த கார்பனுக்கு நடுவில் வருது, இது இந்த கார்பனுக்கு நடுவில் போகுது, இது இந்த கார்பனுக்கு நடுவில். அப்போ என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மாறிடுமா. ஸோ பாரு 2 பாண்ட் இருக்குது, அது போக ஒரு சிங்கிள் பாண்ட். திஸ் இஸ் நத்திங் பட் எகெயின் அ பென்சீன். ஆனால் இதுதான் நிறைய தடவை கொஷினில் கேட்டிருக்காங்க. இதோட ரீஏஜென்ட்டை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா. இதை ரீஏஜென்ட் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெட் ஹாட்டில் Fe அல்லது CO அல்லது குவார்ட்ஸ் டியூப் இது ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, ரைட்டா. ரெட் ஹாட் ஐரன், ரெட் ஹாட் காப்பர் அல்லது குவார்ட்ஸ் டியூப் இது எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த கண்டிஷனில் தான் இந்த அசிட்டிலின் என்ன பண்ண போகுது, எனக்கு கோயிங் டு பிகம் அ பென்சீன், ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டாக மாறப்போகுது. கவனம், ரைட்டா, கவனம், புரியுதா, கிளியரா. எஸ், கண்டிப்பாக வரும், நேமிங் ரியாக்ஷன் கண்டிப்பாக வரும், ரைட், டெஃபினட்டாக வரும். குவார்ட்ஸ் இஸ் நத்திங் பட் டைமண்ட் அந்த மாதிரி இருக்குல்ல, இட் இஸ் ஒன் ஆஃப் த கிறிஸ்டல் டைப் ஆஃப் கிறிஸ்டல். குவார்ட்ஸுங்கிறது கிறிஸ்டல், சரியா, ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரேஷன் ஆஃப் பென்சின். பென்சினை நைட்ரேஷன் பண்ண போகிறோம், நைட்ரேட்டை அடைய செய்ய போகிறோம். ஜஸ்ட் அதில் நைட்ரேஷனை ஆட் பண்ண போகிறோம், நைட்ரஜன் குரூப்பை ஆட் பண்ண போகிறோம். நைட்ரஜனை வேறு நைட்ரஜனில் NO2 ஆட் பண்ண போகிறோம், சிம்பிள் திங், ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், என்கிட்ட என்ன இருக்குது, பென்சின் இருக்குது, ரைட்டா. ஐ எம் ஹேவிங் அ பென்சின் இருக்குது. ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்களை நான் ஆட் பண்ணணும்னா அந்த இடத்துல ஒருத்தவங்க போகணும்ல, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இவங்களை என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் ரியாக்ஷன். திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் EASன்னு சொல்லுவாங்க. EAS அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக். எலக்ட்ரோஃபைல்னா என்னதுப்பா, எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதாவது என்ன அப்படின்னா இங்கே HNO3 இருக்கா, HNO3ல NO2 ப்ளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் மாறிடும், ரைட்டா. என்னென்ன இருக்குது இங்கே HO3 பார்த்திங்க அப்படின்னா NO2 பாசிட்டிவாகவும் OH மைனஸ் ஆகும் மாறிடும். அப்போ இந்த பாசிட்டிவாக இருக்கவங்க என்ன பண்ண போகிறாங்க, பென்சின் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. நேற்று நம்ம கிளாஸில் பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா பென்சின் வந்து எலக்ட்ரான் டபுள் பாண்டாக இருக்குல்ல, டபுள் பாண்டுன்னு அர்த்தம் நிறைய எலக்ட்ரான் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், அவங்க நம்ம எலக்ட்ரான் அவங்ககிட்ட புஷ் பண்ண போகிறோம். எலக்ட்ரான் ஹெல்ப் இப்போ கேட்க போகுது, NO2 போய் எலக்ட்ரான் ஹெல்ப் கேட்குது. அப்போ NO2 கேட்குறப்ப பென்சின் என்ன சொல்கிறாங்க, என்னால் இந்த ஸ்டேபிள் ஃபார்ம், எது ஸ்டேபிள் ஃபார்ம், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள். அவனுக்கு ஏற்கனவே மோர் ஸ்டேபிள், என்னால் என்னோட ஸ்டேபிள் ஃபார்ம்லேருந்து வர முடியாது. ஆனால் நீ வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்கிற, ப்ளஸ் OH மைனஸ் வேற கூட்டிகிட்டு வந்திருக்க. நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கா ஒரு ஹைட்ரஜனை கொடுத்துட்றேன், ஹைட்ரஜனை OH வாங்கிட்டு அவங்க வாட்டராக போயிட்டு நீ என் கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. ஸோ அப்போ என்ன நடக்குது, யூ ஜஸ்ட் see that எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில். ஓகே, இப்போ பார்த்தா அப்படின்னா இங்கே என்ன நடக்க போகுது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு அங்கே என்ன வரப்போகுது, எனக்கு NO2 ப்ளஸ்ஸு வந்து ஆட் ஆக போகுது, ரைட்டா. ஸோ அதான் எனது NO2 மாறிடுச்சு, ரைட்டா. NO2 மாறிடுச்சா, NO2 மாறிடுச்சா, கவனி, ரைட்டா, கவனி, இங்கே நல்லா கவனி. இப்போ பாரு இங்கே என்ன வந்திருக்க பாரு, HNO3 நான் எப்படி பிரிச்சிருக்கேன், OH மைனஸ் வந்திருக்கு, H2SO4 as it is அப்படியே இருக்கு. நல்லா கவனி, திஸ் இஸ் த ரிப்பீட்டட் கொஷின், நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ வெரி ரிப்பீட்டட் கொஷின். என்ன அப்படின்னா இங்கே HNO3, அதாவது HNO3ங்கிறது நைட்ரிக் ஆசிட், H2SO4ங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட். ரெண்டு பேருமே பேர் ஆசிட், ரெண்டு பேரோட பேருமே என்னது ஆசிட், ரைட்டா, ரைட். நைட்ரிக் ஆசிட் அதுக்கப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிடு. ஆனால் கவனி, முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா இந்த நைட்ரிக் ஆசிட் ஹியர் இட் ஆக்ட் as a base, whereas sulfuric acid act as a acid. It is very very important. This is a electrophile. எலக்ட்ரோஃபைல்னா அது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷி, எலக்ட்ரான் கம்மியாக இருக்கவங்க. இங்கே எலக்ட்ரான் கம்மியாக இருக்கவங்க யார், NO2 ப்ளஸ். NO2 ப்ளஸ் எங்கேருந்து இருந்துச்சு, HNO3லேருந்து இருந்துச்சு. HNO3 ஆக்ட் as a base because it releases OH மைனஸ், புரியுதா. OH மைனஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால இட் இஸ் அ
பேஸு இது ஆசிட், ரெண்டுமே ஆசிட் தான். பட் இட் ஆக்ட் அஸ் அ பேஸ், இட் ஆக்ட் அஸ் அ ஆசிட். வாட்டர் போடணும், போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மேஜர் ப்ராடக்ட் தான் போட போகிறோம், பை ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம போட போகிறது இல்லை, அதனால் விட்டாச்சு. ரைட்டா? ஸோ அப்போ நைட்ரேஷன் ஆஃப் பென்சின் கவனிச்சிட்டியா? நைட்ரேஷன் ஆஃப் பென்சினில் பென்சின் அதோட அரோமேட்டிசிட்டியை லூஸ் பண்ணாமல் NO2 ஆட் பண்ணிக்குது. எப்படி ஆட் பண்ணுது? பை ரிலீஸிங் த ஹைட்ரஜன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பை ரிலீஸிங் த ஹைட்ரஜன். Here it is a electrophilic aromatic substitution reaction. HNO3 nitric acid behave as a acid, sulfuric acid behave as a, nitric acid behave as a base, sulfuric acid behave as a acid. சரியா? Yes, it is the strongest acid தான், definitely இங்கே இது acid தான். But in this reaction this NO2 is moving, NO2 போகுது, OH வெளியே வருது. So you just see that OH is going out. If a substance releases H plus, then that is called as acid. If a substance releases OH minus, we call it as a base. Inga OH minus release ஆகுது because of the reaction. It is a chemical reaction, exceptional மாதிரி. இங்க reaction நடக்கிறப்ப NO2 plus போய் என்ன அப்படின்னா இங்க பேஸோட சேர்ந்துக்குது, பென்சினோட சேர்ந்துக்குது, OH minus வெளியே வருது. இந்த NO2 போய் அட்டாக் பண்ணுற இடத்துல இருந்து என்ன பண்ணுது? ஒரு ஹைட்ரஜன் வெளியே வருது. அந்த ஹைட்ரஜன் இந்த OH ஓட சேர்ந்து நம்மளுக்கு வாட்டரை ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஓகே, ரைட், சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இட் இஸ் அ மோனோ சப்ஸ்டியூட்டட். சார் மோனோ சப்ஸ்டியூட்டட்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மோனோ சப்ஸ்டியூட்டட் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். போன தடவை என்ன பார்த்தோம்? ஃபீனால் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? சார் இதுக்கு முன்னாடி ரியாக்ஷனில் பென்சன் பார்த்தோம், இப்போ ஃபீனால் பார்க்குறோம். ரைட்டா? ஃபீனால் பார்க்குறோம். நல்லா கவனி. ஃபீனால் இஸ் அ ஆக்டிவேட்டிங் குரூப்பு. ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்கக்கூடியது. ப்ளஸ் எம் எஃபெக்ட்னா என்னது? ப்ளஸ் எம் எஃபெக்ட் என்னது? சின்சான் ஹாய், எஸ் வெல்கம் சின்சான். எஸ் ப்ளஸ் எம் எஃபெக்ட்னா ஆக்சிஜன் தங்கிட்ட இருக்கக்கூடிய லோன் பேரை உள்ளுக்குள்ளே இன்டியூஸ் பண்ண போகுது. லோன் பேர் என்ன பண்ண போகுது? பென்சின் ரிங்குக்கு உள்ளே இன்டியூஸ் பண்ண போகுது. இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ளஸ் எம் எஃபெக்ட். ஹியர் இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ளஸ் எம் எஃபெக்ட் அல்லது ப்ளஸ் ஆர் எஃபெக்ட்னு சொல்லலாம். ரைட்டா? ரெசனன்ஸ் எஃபெக்ட் அல்லது மீசோமெரிக் எஃபெக்ட் ரெண்டுமே ஒன்று தான். எஸ் ஹாய் ஹாய் ஹாய். ப்ளஸ் எம் அல்லது ப்ளஸ் ஆர்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ ப்ளஸ் எம் அல்லது ப்ளஸ் ஆர்ன்றது நம்ம சொல்ல போகிறப்ப எலக்ட்ரானை உள்ளே புஷ் பண்ணிட்டா எந்தெந்த பொசிஷனில் ஆக்டிவ் ஆகிடும்? ப்ளஸ் எம் எஃபெக்ட் அண்ட் ப்ளஸ் ஆர் எஃபெக்டில் எந்தெந்த பொசிஷனில் ஆக்டிவாக இருக்க போகுது? ஹியர் இட் இஸ் கோயிங் டு பி ஆர்த்தோ பேரா. ஆர்த்தோ பொசிஷனும் பேரா பொசிஷனும், ஆர்த்தோ பொசிஷனும் பேரா பொசிஷனும் வில் பி அ ஆக்டிவேட்டிங் பிளேசஸ். தெரியுமா? இது தெரியுமா? என்ன சொல்கிறேன்? இது எப்படி நடக்குதுன்னு புரியுதா? இஸ் தட் கிளியர்? ஆர் யூ கைஸ் கிளியர் வித் திஸ்? இது ரொம்ப முக்கியம். ஏன் OH மைனஸில் ஆக்சிஜன் இருக்கப்போ நான் இது ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்கிறேன்? நோ, இது எம் மெட்டா. எம் வந்து மைனஸ் எம் எஃபெக்டில் எம் மெட்டா வரப்போகுது. அடுத்த பொசிஷனை நம்ம அடுத்து பார்க்கலாம். ரைட்டா? ஹியர் இட் இஸ் OH உள்ளே போகுது. OH உள்ளே போகுதுன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் கோயிங் டு பி ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஏன்னா இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இஸ் இன் ரெசனன்ஸ். லோன் பேர் என்ன பண்ணுது? உள்ளே வந்து ரெசனன்ஸில் இருக்க போகுது அப்படின்ட்டு ஞாபகம். அப்போ ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் என்ன இருக்க போகுது? நம்மளுக்கு எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட் காணப்படும். இந்த எலக்ட்ரான் உள்ளே வரனால இந்த 3 ஸ்பாட்டில் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்க போகுது. இங்கே HNO3 என்ன பண்ண போகுது? NO2 ப்ளஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷி உள்ளே வரப்போகுது. ரைட்டா? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷி உள்ளே வரப்போகுது. எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கவங்க வந்தாங்கன்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட்டில் தான் ஆட் ஆவாங்க. ஸோ அதனால தான் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் ஆட் ஆகிருக்காங்க. சரியா? ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில். அப்போ OH இஸ் ஆக்டிவேட்டிங் குரூப். OHங்கிறது என்னது? இட் இஸ் ஆக்டிவேட்டிங் குரூப்பு. ஸோ அப்போ OH ஆக்டிவேட்டிங் குரூப்புங்கிறனால தான் என்ன பண்ணுறோம் நம்ம? OH is activating group. அப்போ activating group always direct the incoming electrophile in ortho para direction. அதுக்கப்புறம் இட்ஸ் மோனோ சப்ஸ்டியூஷன். ஒன்று தானே இருக்குது. அடுத்து O major because of H bonding. நீங்கள் கேட்கலாம் இவங்க ரெண்டு பேரில் யார் சார் மேஜர்? கொஷின் கேட்பாங்க. ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித் டைலூட் நைட்ரிக் ஆசிடு, வாட் இஸ் கோயிங் டு பி மேஜர் ப்ராடக்ட்? நம்மளுக்கு தெரியும் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் வரப்போகுது அப்படின்னு. பட் மேஜர் யார்? O நைட்ரோஃபீனால் இஸ் கோயிங் டு பி த மேஜர். இட் இஸ் மைனர். ஏன் நீங்கள் இதை மேஜர்னு சொல்கிறீங்க, இதை மைனர்னு சொல்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இஸ் கோயிங் டு பாண்ட் வித் த நைட்ரஜன். இட் இஸ் கோயிங் டு பி இன்டர்னல் ஹைட்ரஜன் பாண்டிங். ரைட்டா? உள்ளுக்குள்ளே என்ன பண்ண போகுது? இன்டர் மாலிகுலார்னால் அந்த மாலிகுலுக்கு உள்ளேயே ஹைட்ரஜன் நடுவில் பாண்டிங் இருக்க போகுது. அதனால ஆர்த்தோ இஸ் கோயிங் டு பி த மேஜர். ஆர்த்தோ நைட்ரோஃபினால் தான் இது மேஜராக இருக்க போகுது. பி நைட்ரோஃபினால் இஸ் கோயிங் டு பி மைனர். சரியா? நெக்ஸ்ட் பாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கோ ஃபார் அ நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனாலில் போன தடவை மோனோ சப்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஹியர் இட் இஸ் அ ட்ரை சப்ஸ்டியூட்டட். ட்ரை சப்ஸ்டியூட்டடுக்கு என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க.
நீ டைல்யூட் போட்ட அப்படின்னா என்ன நடக்க போகுது? இட் இஸ் கோயிங் டு பி அ மோனோ சப்ஸ்டியூஷன். டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் போட்டப்போ மோனோ சப்ஸ்டியூஷன். வேரஸ் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போட்டேன்னா இட் பிகம் ட்ரை சப்ஸ்டியூட்டட். ரைட், இட் இஸ் கோயிங் டு பி பிக்ரிக் ஆசிட். அப்போ கேட்பாங்க பிக்ரிக் ஆசிட் ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் பிக்ரிக் ஆசிட், அல்லது பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தேவை? ஃபீனாலா, அனிலினா, பென்சினா அப்படிங்கிறதுலாம். அப்போ பிக்ரிக் ஆசிட் முதல் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியணும். ரைட்டா, பிக்ரிக் ஆசிட் முதல் எப்படி இருக்கணும்? பிக்ரிக் ஆசிட் பாரு, ஃபீனால் போட்டு ஆர்த்தோ பேரா பொசிஷனில் NO2 போட போகிறோம். ட்ரை சப்ஸ்டியூட்டட். இட் இஸ் அ ட்ரை சப்ஸ்டியூட்டட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. ரைட், அடுத்து பாருங்கள் அனிலினில் நைட்ரேஷன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? நம்ம ஃபஸ்ட்டு பென்சனில் நைட்ரேஷன் பார்த்தோமா? நைட்ரேஷன் ஆஃப் பென்சின். நைட்ரேஷன் ஆஃப் பென்சினில் வி ஹாவ் டு ஹாவ் அ நோட். நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நோட் இருக்குது முக்கியமாக. என்ன அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் ஆக்ட் அஸ் அ பேஸ், whereas sulfuric acid act as a acid, and NO2 plus is the electrophile. அதே இது அனிலின் எடுத்துக்கிட்டோம், ஃபீனால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபீனாலை பொறுத்திருக்கப்ப எலக்ட்ரோஃபைல் NO2, OH இருக்குது. OH இஸ் அன் ஆக்டிவேட்டிங் குரூப்பு. அதனால வரக்கூடிய இன்கமிங் எலக்ட்ரோஃபைலை ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனுக்கு டைரக்ட் பண்ண போகுது. சரியா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைல்யூட் HNO3 எடுத்துக்கிறதுனால இட் இஸ் அ மோனோ சப்ஸ்டியூஷன். ரைட், மோனோ சப்ஸ்டியூஷன். ரைட், no, nitrobenzene also it is going to be para position. nitrobenzene la எங்கனால ஒரு we cannot find it. ரெண்டு பேர் இருந்தா தான் நீங்க ஆர்த்தோ பேரா மெட்டா கம்பேர் பண்ண முடியும். nitrobenzene removal of hydrogen, so there is no relation between meta position, para position, ortho position in this. Okay, right. so அடுத்து ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் concentrated nitric acid போட்டோம் அப்படின்னா we get a tri substituted. tri substituted பேர் என்னது? picric acid வரப்போகுது. Now we are moving to aniline. aniline என்னது? பென்சின் மேலே NH2 இருக்கணும். பென்சின் மேலே NH2 இருக்கணும். யாராவது சொல்ல முடியுமா? பென்சின் மேலே CH3 இருந்தால் அது பேர் என்னென்னு? பென்சின் வித் CH3 இருந்தால் என்ன அர்த்தம்? பென்சின் மேலே CH3 இருந்தால் அது பேர் என்னன்றதை சொல்லுங்கள். ரைட்டா, ஸோ இப்போ நான் அனிலின் எடுத்துக்கிட்டேன். கவனி, அனிலின் ரொம்ப முக்கியம். அனிலின்லேயும் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது, கவனி. ரைட்டா, அனிலின் என்ன எடுத்துக்க போகிறேன்? ரியேஜன் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஆசிட் நான் வந்து பென்சினுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரியே அனிலினுக்கும் நான் எடுத்துக்கிறேன். அட் ஸ்மால் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் அதிகமாக ஹீட் பண்ண போகிறேன். என்ன நடக்குது பாரு? பி நைட்ரோ ஃபீனால், எம் நைட்ரோ, பி நைட்ரோ அனிலின், எம் நைட்ரோ அனிலின், ஓ நைட்ரோ அனிலின். நல்லா கவனி, NH2 இஸ் ஆக்டிவேட்டிங் ஆர் டீஆக்டிவேட்டிங் ஃபஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, NH2 நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்கா? ஆமாம், சூப்பர், லோன் பேர். அப்போ லோன் பேர் இருக்கவங்க பென்சின் மண்டை மேலே கனெக்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னா வாட் இஸ் கோயிங் டு பி த ஆன்சர்? இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ளஸ் எம் எஃபெக்ட். ரைட்டா, ப்ளஸ் எம் அல்லது ப்ளஸ் ஆர்னு சொல்லப்போம். ப்ளஸ் எம் அண்ட் ப்ளஸ் ஆர் லீட்ஸ் டு விச் டைரக்டிங்? இட் லீட்ஸ் டு ஆர்த்தோ பேரா டைரக்டிங். கரெக்டா? ரைட்டா, ஆனால் NCERTயில் என்ன கொடுத்துருக்காங்க? பேரா பொசிஷன் 51%. ஓகே, டன். ஆர்த்தோ 2% தானா? அப்போ இது ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருந்தால் என்ன இருந்திருக்கணும்? ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருந்தால் ஆர்த்தோ பேரா தானே நிறையா இருந்திருக்கணும். பட் ஹியர் தே ஆர் சேயிங் தட் மெட்டா இஸ் கோயிங் டு பி 47%. ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா, மெட்டா இஸ் கோயிங் டு பி 47%. ரைட்டா, NH2 இஸ் ஆக்டிவேட்டிங் குரூப் அண்ட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஓகே, இட் இஸ் மோனோ சப்ஸ்டியூஷன். ரைட், இப்போ வந்து இது பிரச்சனையே கிடையாது. பேரா பொசிஷனில் 51%ங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஏன் இது ரெண்டும் இந்த மாதிரி மாறி இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to see that. ரைட், ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் அனிலீனியம் அயான். ஃபார்மேஷன் ஆஃப் அனிலீனியம் அயான். அதாவது இங்கே என்ன நடக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா NH2 இருக்குது. NH2 பார்த்த உடனே தோ தீஸ் டூ ஆர் ஆசிட்ஸ், இவங்க ரெண்டு பேரும் ஆசிடாக இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா தே ஆர் ரிலீஸிங் H+ ions. ரைட்டா, கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் இன் இட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் டீ காஃபி குடிக்கிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக டீ குடிக்கிறது பார்த்திங்க, இப்போ ஃபார் டீ காஃபி வச்சுக்கலாம். டிகாஷன் அதிகமாக போட்டோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ரொம்ப டிகாஷன் அதிகமாக இருக்குது அல்லது காஃபி பவுடர் அதிகம் போட்டால் ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்லலை. பட் ஆக்சுவல் வேர்ட் என்ன அப்படின்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அதே இது கம்மியாக போட்டோம், பால் நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா தட் இஸ் டைல்யூட். ரைட்டா, சிம்பிளாக என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி டேர்மில் சொல்லணும் அப்படின்னா யாரை கரைக்கிறோமோ அவங்க அதிகமாக இருக்கணும். கரைக்கிறவங்க அப்படின்னா சொல்யூட், யாரை தண்ணியில் கரைக்கிறோமோ சொல்யூட் ஹை கான்சன்ட்ரேஷனில் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கான்சன்ட்ரேட்டட். சால்வெண்ட் நிறையா இருந்தால் டைல்யூட் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் இந்த NH2 பார்த்த உடனே NH2 இஸ் ஹைலி
ஆக்சிடைசிங், அதாவது ஹைலியாக ரெடியூஸ் ஆகக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா அது ஹைட்ரஜனை வாங்க ரொம்ப ஆர்வப்படுமா. ஸோ இந்த ஆசிட் என்ன பண்ணுது, இதை போட்ட உடனே என்ன நடந்திருக்கணும், இவங்க NO2 ரிலீஸ் பண்ணி அந்த NO2 தான் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போயிருக்கணும். பட் இன்பிட்வீன் தட் என்ன ஆகுது அப்படின்னா, இன்பிட்வீனில் இந்த NH2 இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் H+ ஃப்ரம் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து என்ன பண்ணுது, இது H+ வாங்கிட்டு இட் பிகம் NH3+. என்ன ஆகிடுது, பாதி அனிலின். இனிஷியலாக அனிலின் நான் எடுத்து நான் ரியாக்ட் பண்ணுறேன், அனிலின் எடுத்து நான் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரியேஜெண்ட்டை போட்ட உடனே as usual NH2 by means of lone pair it is started, ரைட்டா. லோன் பேர் இருக்கனால ஆக்டிவேட்டிங் குரூப்னால +M and +R எஃபெக்ட்ஸ்னால என்ன பண்ணுது, ஆர்த்தோ பேரா டைரக்டிங்க்கு போயிடுது. ஆர்த்தோ பேரா டைரக்டிங்க்கு போகுது. பேரா பொசிஷனில் NO2 ஆட் ஆகிட்டு இருக்கு. அந்த கேப்பில் என்ன ஆகிடுது, பாதி பேர் இப்படி மாறிட்டு இருக்க கேப்லேயே ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு செட் ஆஃப் அனிலின் 50% ஆஃப் அனிலின் என்ன அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடை போய் என்ன பண்ணுது, தீண்டி அவங்கக்கிட்ட இருந்து என்ன அப்படின்னா H+ வாங்கிடுது. அப்போ H+ வாங்கிட்டா வாட் ஹேப்பன்ஸ், இதில் இருக்க H+னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரானே இல்லை. இந்த லோன் பேர் என்ன பண்ணுது அப்படின்னா, ரெசனன்ஸில் இருக்க லோன் பேர் என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போது இங்கே லோன் பேர் இருந்தனால தான் ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இது இந்த ஹைட்ரஜனுக்கு கொடுத்து NH3+ மாறிடுச்சு. அப்போ NH3+னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இங்கே லோன் பேர் இல்லை. லோன் பேர் இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான் போகுமா, லோன் பேர் இருந்தால் உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான் போகாது. சரி, அப்போ அமைதியாக இருக்கணும், அமைதியாகவும் இல்லை. இங்கே என்ன நடக்குது, இவன் பாசிட்டிவாக இருக்கான், இவங்கிட்ட எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷி வந்துருச்சு. அப்போ உள்ளேருந்து எலக்ட்ரான்ஸை பூரா மேலே இழுக்கிறாங்க. உள்ளேருந்து எலக்ட்ரான்ஸை மேலே இழுக்கிறப்ப ஆர்த்தோ அண்ட் மெட்டா பொசிஷன் ஃபுல்லாக பாசிட்டிவாக மாறிடும். அப்போ ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். மெட்டா பொசிஷன் அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ வரக்கூடியவங்க எங்கே அட்டாக் பண்ண போகிறாங்க, ஏற்கனவே இது டெஃபிஷியன்ட் ஸ்பீஷி, ஏற்கனவே இங்கே எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, இங்கே போய் வேறு யாரும் சேர மாட்டாங்க. ஸோ தே ஆல் கோ டு த மெட்டா பொசிஷன். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லோரும் மெட்டா பொசிஷனுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் அனிலீனியம் அயான் மெட்டா இஸ் த 47% ப்ரொடக்ஷன். அப்போ மெட்டாவாக மாறிடுது. அப்போ மெட்டாவாக மாறினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இப்போ இது மெட்டா பொசிஷனாக போயிடுச்சுன்னா அனிலீனியம் அயானாக மாறிடுச்சு. அப்போ அனிலீனியம் அயான் இஸ் அ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ என்னது, ஹியர் இட் இஸ் கோயிங் டு பி -M அல்லது -R எஃபெக்ட், ரைட்டா, ரைட். -M அல்லது -R எஃபெக்ட் இருக்க போது. அப்போ -M அல்லது -R எஃபெக்ட்னால என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸு மேலே பிடிச்சி இழுக்கிறனால மேலே போயிடுது, சரியா. ஸோ மெட்டா ஃபார்மேஷன் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் அனிலீனியம் அயான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்து, விச் இஸ் த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். நெக்ஸ்ட் சல்ஃபனேஷன். சல்ஃபனேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா SO3. SO3 இஸ் அ நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா NO2 பார்த்திங்க அப்படின்னா NO2+ பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷி, இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு. வேற SO3 இட் இஸ் ஆல்சோ எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்னா என்னது, இதுவும் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் தான், பட் இட் டஸ் நாட் ஹேவ் எனி சார்ஜ். இட் இஸ் அ நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். நியூட்ரலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல். என்னென்னலாம் எடுத்துக்கணும் பாருங்கள், SO3 அதுக்கப்புறம் H2SO4 ஃபியூமிங்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா H2S2O7, ரைட்டா. திஸ் இஸ் கால்ட் ஒலியம். இது பேர் என்னது, ஒலியம். ஒலியம் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட். ஒலியம்க்கு இன்னொரு பேர் என்னது, ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட். ஃபியூமிங் H2SO4, ஃபியூமிங் H2SO4னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஃபியூமிங் H2SO4 அதாவது சல்ஃபியூரிக் ஆசிடோட ஒரு SO3 ஆட் ஆகிடுச்சு. சல்ஃபியூரிக் ஆசிடோட ஒரு SO3 ஆட் ஆனது தான் இங்கே சொல்ல போகிறாங்க. அப்போ பென்சனோட என்ன பண்ண போகிறோம், SO3 ஆட் பண்ணுறோம். டேரெக்டாக எப்பயும் போல் இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே வருமா, ஹைட்ரஜன் வெளியே வந்துட்டு திருப்பி இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ண போகுது, இதோடய சேர்ந்துக்கு போகுது, SO3 H மாறப்போகுது, ரைட்டா. கார்பாக்சிலிக் ஆசிட் என்னப்பா ஃபார்முலா, COOH இருந்தால் கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ் போட்டு 3 OH இருந்தால் தட் இஸ் சல்ஃபோனிக் ஆசிட், ரைட்டா. அதுதான் என்ன பண்ண போகிறோம், நம்ம சல்ஃபோனிக் ஆசிட்னு சொல்ல போகிறோம். புரியுதா, இஸ் தட் கிளியர், புரிஞ்சுதாடா. ஏதாவது டவுட் இருக்கா இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஜஸ்ட் லெட் மீ நோ. எஸ், டு யூ ஹேவ் எனி டவுட்?
ரைட் ஓகே ஹாலஜனேஷன் ஆஃப் பென்சின் ஹாலஜனேஷன் ஆஃப் பென்சினை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பென்சினை ஹாலஜனேட் பண்ண போகிறோம் ஹாலஜனேஷன் என்னது அடிஷன் ஆஃப் ஹாலஜன் என்ன பண்ண போகிறோம் we are going to add the halogens ஹாலஜனை நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா you can use ferric chloride FeCl3 AlCl3 அடுத்து ZnCl2 இவங்களை யார் வேணால் யூஸ் பண்ணலாம் இந்த 3 பேர் இருக்குது ரைட்டா பிக்ரிக் ஆசிட் மட்டும் ஒன் டைம் ரிப்பீட் பிக்ரிக் ஆசிட் என்ன பிக்ரிக் ஆசிட் ஒன்றுமே இல்லையே சிம்பிள் பிக்ரிக் ஆசிட்டில் என்ன இருக்குது ஜஸ்ட் சிம்பிள் இட் இஸ் அதாவது மோனோ சப்ஸ்டியூஷன் எது மோனோ சப்ஸ்டியூஷன் இதே இது ஃபீனாலோட நீ வந்து டைல்யூட் HNO3 போட்டிங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் NO2 ப்ளஸ் அது மோனோ சப்ஸ்டியூஷனில் ஆர்த்தோ அண்ட் பேரால் வரப்போது ஆர்த்தோ இஸ் மேஜர் பிகாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் பாண்டிங் இது சிம்பிள் இதே இது நான் டைல்யூட்டுக்கு பதிலாக கான்சன்ட்ரேட்டட் போட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் மட்டும் போட்டேன் அப்படின்னா என்ன ஆக போகுது எல்லா பொசிஷன் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் எல்லாத்துலேயுமே என்ன பண்ண போகுது இட்ஸ் கோயிங் டு பி ஆட் NO2 again it is going to be a plus M எஃபெக்ட் தான் இது என்னது அதே ப்ளஸ் M அல்லது ப்ளஸ் R சொல்ல போகிறோம் பாசிட்டிவ் மீசோமெரிக் எஃபெக்ட் அல்லது பாசிட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட் அதனால ஆர்த்தோ பேரா பொசிஷன் இஸ் கோயிங் டு பி எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட்டு எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட்டில் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் வந்து ஆட் ஆக போகிறோம் யார் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் NO2 ப்ளஸ் ஸோ அவங்க போய் ஆட் ஆக போகிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் அதனால் பிக்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் இது பேர் பிக்ரிக் ஆசிட் அவ்வளோதான் 2,4,5 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் ஸோ ஹாலஜனேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹாலஜனை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த கண்டிஷன் ஆஃப் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் FeCl3 அல்லது AlCl3 அடுத்து ZnCl2 சிம்பிள் என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு இங்கே here we are having 2 Br அப்போ என்ன அர்த்தம் Br மைனஸ் Brன்னு இருக்கும் ஸோ பென்சினில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் என்ன அப்படின்னா ஒரு Brஓட போயிடும் இந்த Br திரும்ப இங்கே வரப்போகுது ரைட்டா இட்ஸ் கோயிங் டு பி பென்சின் அதாவது ப்ரோமோபென்சின் ப்ளஸ் HBr bromobenzene plus HBr yes these are all Lewis acid இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா you can call it as Lewis acid right next halogenation of phenol இது என்னது halogenation of benzene next phenol halogenate பண்ண போகிறோம் phenol halogenation பண்ணுறப்ப என்ன இருக்க போகுது so you have to note down phenol halogenationல you must have two things in your mind உன் மைண்டில் நீ ரெண்டு விஷயம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா the first thing is whether the you have to note down the reagent என்ன reagent யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் reagent is very important first one is polar இன்னொன்று என்ன அப்படின்னா நான் போலார் போலார் அப்படின்னா you will get tri substituted நான் போலார் அப்படின்னா you will get mono substitution ரைட்டா அப்படிலாம் பண்ணக்கூடாது அது வந்து இல்லை குளோரின் அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது ரைட்டா அது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அதனால் FeCl3 அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்துட்டு அப்படின்னா ஃபீனாலோட ஹாலஜனேஷன் ப்ராசஸ்க்கு ரெண்டு விஷயம் நீ நோட் பண்ணணும் யூ ஹேவ் டு நோட் அந்த ரீஏஜென்ட் ஒன்று போலார் இன்னொன்று நான் போலார் கொடுத்துருக்கக்கூடிய ரீஏஜென்ட் போலார் சால்வெண்ட்டாக நான் போலார் சால்வெண்ட்டாக அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும் ஸோ போலார் சால்வெண்ட்னா என்னது how will you find the polar solvent அதாவது இந்த சால்வெண்ட்டுக்கு polarity இருக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் H2 எடுத்துக்கிட்டோன்னா H2 எப்படி இருக்கும் H2 டயக்ராம் என்னது இதானே H2 டயக்ராம் நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் பார்த்துருப்போம் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவ் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் அப்போ ஆக்சிஜன் என்னது பார்ஷியல் நெகட்டிவாகவும் ரெண்டு ஹைட்ரஜனும் பார்ஷியல் பாசிட்டிவ் அப்போ பாரு இந்த மாலிகுலுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா ரைட்டா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா பார்ஷியலாக இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபார்மிங் அயான்ஸ் ஆர் ஜென்ரலாக இதுக்குள்ளேயே சார்ஜ் வேற CCl2 CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைட் CCl4 CCl4ல் எடுத்துக்கலாம் CCl4 எடுத்துக்கணும் அப்படின்னா கார்பன் இங்கே என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லலாம் சார் இங்கேயும் வந்து குளோரின் வந்து என்ன அப்படின்னா மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தானே அப்போ எலக்ட்ரான் இழுக்குமா கண்டிப்பாக இழுக்கும் யார் இல்லைன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரான் இங்கிட்டு இழுக்க போது இந்த எலக்ட்ரான் இங்கிட்டு இது இங்கிட்டு ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஈச் அதர் ஸோ அதனால திஸ் இஸ் நான் போலார் இதில் பொலாரிட்டி இருக்க போகிறது கிடையாது ஸோ அப்போ பொலாரிட்டி இருக்க ரியேஜன் போட்டால் எப்படி ஹாலஜனேஷன் நடக்க போகுது பொலாரிட்டி இல்லாதவங்களை போட்டால் என்ன நடக்க போகுது எஸ் டைபோல் இஸ் 0 H2O பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் போலார் சால்வெண்ட்டை போட்டோம் அப்படின்னா we get tribromo substitution போலார் சால்வெண்ட் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரைப்ரோமோ சப்ஸ்டியூட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ வேரஸ் இது CS2 அல்லது CCl4 இவங்களாம் என்ன அப்படின்னா நான் போலார் சால்வெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா we will go for a mono substitution நான் போலார் யூஸ் பண்ணோன்னா என்னது mono substitution will be the answer ரைட்டா
ஃபீனாலில் டை சப்ஸ்டியூஷனா ட்ரை சப்ஸ்டியூஷன் வருதா மோனோ சப்ஸ்டியூஷன் எப்போ ட்ரை சப்ஸ்டியூஷன் வரும் இஃப் த ரியேஜென்ட் இஸ் போலார் இஃப் யூ ஆர் டேக்கிங் அ போலார் ரியேஜென்ட் அல்லது போலார் சால்வெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் டைம் இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரை சப்ஸ்டியூஷன் அதே இது நான் போலார் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி அ மோனோ சப்ஸ்டியூஷன் கிளியரா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கவனிச்சுக்கோ ஃபீனால் ரியாக்ஷன் வரப்போ நம்ம கவனமாக பண்ணணும் அடுத்து அனிலின் ஹாலஜனேட் பண்ணுறப்ப என்ன வரப்போகுது சிம்பிள் எப்பயும் போல் Br2H2 பண்ணுறோம் ரைட் என்ன பண்ணுறோம் நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் ட்ரைப்ரோமோ காம்பவுண்ட் H3Br4 இது எல்லாமே வருது ரைட்டா வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூஸ் நான் போலார் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பாரு போலார் யூஸ் பண்ணியிருக்கேன் பென்சினில் இந்த போலார் நான் போலார் பிரச்சனை கிடையாது நம்ம பென்சினுக்கு எடுக்க போகிற சால்வெண்ட்டே டோட்டலாக வேறு FeCl3 AlCl3 ZnCl2 இப்படி நம்ம எடுக்க போகிறோம் வேற ஃபீனால்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா ஃபீனால்குள்ளே என்ன அப்படின்னா we are moving on with the polar and non-polar solvent நம்ம பார்க்குறோம் போலார் சால்வெண்ட்டாக இருந்தால் ட்ரை சப்ஸ்டியூஷன் நான் போலார் சால்வெண்ட்டாக இருந்தால் மோனோ சப்ஸ்டியூஷன் வருது அதே இது அனிலின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனிலின் இன் போலார் இட் இஸ் கோயிங் டு பி அ போலார் சால்வெண்ட்டில் அனிலின் என்ன இருக்குது பாருங்கள் போலார் சால்வெண்ட்டில் இட் இஸ் கோயிங் டு பி ட்ரை சப்ஸ்டியூஷன் ரைட்டா நான் போலாரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் போலார் வாட் இஸ் ஹாலஜனேஷன் ஹாலஜனேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹாலஜன் குரூப் குளோரின் புரோமின் அயோடினை ஆட் பண்ணுறது வாட் ஹேப்பன்ஸ் இஃப் வி யூஸ் நான் போலார் சால்வெண்ட் இன் அனிலினில் நான் போலார் சால்வெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நான் போலாரா ஸோ ஒரு நான் போலார் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறேன் என்ன நடக்குது பாரு ஃபஸ்ட்டு இது நீ இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை CH3 C≡O Cl எடுத்துக்கிட்டாலும் சரி அசைல் குளோரைடு அல்லது ஆசிட் குளோரைடு எடுத்துக்கிட்டாலும் சரி இது வந்து என்ன அப்படின்னா ஆசிட் ஆன்ஹைட்ரேட் ஆசிட் ரைட்டா அசட்டிக் ஆன்ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க எப்படி சார் ஏன் சார் இதுக்கு அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட்னு பேர் சொல்கிறாங்க அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்னது CH3COOH அப்போ ரெண்டு அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாமா CH3COOH அப்படின்னு இதுலேருந்து என்ன அப்படின்னா H2O வெளியே போயிடுச்சு H2O வெளியே போயிடுச்சுன்னா என்னது டீஹைட்ரேஷனா ரைட்டா டீஹைட்ரேஷன் அப்படின்றப்ப CH3CO இதுலேயும் இருக்குது இதுலேயும் CH3CO இருக்குது அப்போ CH3CO ட்வைஸ் ஒரு ஆக்சிஜன் அதான் இங்கே போட்டிருக்கு இனிமேல் இதை பார்த்தேன்னா இது பேர் என்னது அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா இட் இஸ் கோயிங் டு பி அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் அப்போ அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது இட் கோஸ் இதை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு நேராக போய் என்ன பண்ணுது அப்படின்னா இட் கோஸ் அண்ட் அட்டாக்ஸ் என்ன பண்ணுது இது நேராக போய் என்ன பண்ணுது இந்த இடத்துல அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் எப்படி இருக்குது இந்த இடத்துல CH3C≡O இருக்கா இந்த குரூப் மட்டும் என்ன பண்ண போகுது அப்படின்னா கோஸ் அண்ட் அட்டாக் த நைட்ரஜன் NH2 அட்டாக் பண்ண போகுது அதுக்கு ஹைட்ரஜனை வெளியே அனுப்பிட்டு பாரு இந்த அசைல் குரூப் மட்டும் போய் சேர்ந்துருக்கா CH3COO மட்டும் சேர்ந்துருக்கா அடுத்து Br ஆட் பண்ணுறேன் Br ஆட் பண்ண என்ன பண்ண போகுது Br இட் இஸ் அ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் COCH3ன்றது என்னது நல்லா கவனி ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது உனக்கு நல்லா புரிஞ்சிடும் ரைட்டா இப்போ பாரு இங்கே கவனிச்ச அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் இந்த லோன் பேர் உள்ளுக்குள்ளே இருக்குது ரைட்டா லோன் பேர் உள்ளுக்குள்ளே இருக்குது லோன் பேர் என்ன பண்ணுது உள்ளுக்குள்ளே தான் ரெசனன்ஸில் இருக்குது ஸோ அப்போ இங்கே ஃபுல்லாக எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட் இருக்குமா எலக்ட்ரான் ரிச் ஸ்பாட் இருக்க போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரைப்ரோமோ சப்ஸ்டியூஷன் நடக்க போகுது ரைட்டா வேறஸ் இங்கே போயிட்டோம் அப்படின்னா இந்த லோன் பேர் பாரு இந்த லோன் பேர் ரெண்டு வழியில் ரெசனன்ஸில் இருக்குது இந்த பக்கமும் ரெசனன்ஸில் இருக்குது லோன் பேர் சிங்கிள் டபுள் அதே மாதிரி லோன் பேர் சிங்கிள் டபுள் இந்த பக்கம் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது பார்த்தியா ரெண்டு பக்கத்துலேயும் ரெசனன்ஸில் ஆக்ட் ஆகுது ரெண்டு பேருக்கு நடுவில் ரெசனன்ஸ் வருது முன்னாடி என்ன அப்படின்னா ஒரே ஒரு பக்கம் தான் ரெசனன்ஸ் இருந்துச்சு மொத்தமாக ஃபுல் ரெசனன்ஸ் கான்சன்ட்ரேஷனும் ரிங்கு மேலே மட்டும்தான் இருந்துச்சு பென்சன் ரிங்கு மேலே ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு ரெசனன்ஸ் ரிங்கு மேலே மட்டும் இல்லை ரிங்குக்கு வெளியவும் இருக்குது ரெசனன்ஸ்க்குள்ளே மட்டும் இல்லை ரிங்குக்கு வெளியவும் என்ன பண்ணுது இங்கேயும் திஸ் இஸ் இன் ரெசனன்ஸ் வித் த டபுள் பாண்ட் அவுட் சைட் வெளியே இருக்கக்கூடிய டபுள் பாண்டோடையும் ரெசனன்ஸில் இருக்குது அப்போ உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான் போகக்கூடிய கான்சன்ட்ரேஷன் அல்லது டென்சிட்டி என்ன பண்ணுது குறைஞ்சிருது அப்போ டென்சிட்டி குறைஞ்சிருச்சுன்னா இட் கேனாட் அண்டர்கோ வெளியே என்ன பண்ண முடியாது உள்ளே போக முடியாது அப்போ Br என்ன பண்ணுது ரெண்டு பொசிஷன் எல்லா பொசிஷன்லையும் பண்ண முடியும் ஏதாவது ஒரு பொசிஷனில் அட்டாச் ஆக முடியும் ஸோ இட் இஸ் அட்டாச்சிங் இந்த மேஜராக என்ன பண்ணுது நம்மளுக்கு இந்த இடத்துல அட்டாக் ஆனால் எனக்கு என்ன தேவை நான் இப்படி கொடுத்தேன் எனக்கு திருப்பி அப்படி தானே வரணும் நான் அனிலின் எடுத்துக்கிட்டேன் NH2 எடுத்துக்கிட்டேன் எனக்கு NH2 எப்படி வேணும் திரும்ப NH2 தான் இருக்கணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது பாரு இதுக்கு மேலே இந்த அசைல் காம்பவுண்ட் வேறு இருக்கா அப்போ என்ன பண்ணுறேன் H+ ஆட் பண்ணுறேன் H+ ஆட் பண்ண என்ன ஆகிடுது
CH3 C double bond OH ஆல்டிகைடை என்ன பண்ணிடும் அது பாட்டுக்க வெளியே சத்தமே இல்லாமல் போயிடும் ரைட்டா ரைட் ஹைட்ரோலைசிஸ் அதான் H ப்ளஸ் ஹைட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா H ப்ளஸ் ஆட் பண்ணுறேன் இல்லை ஆசிட் ஆட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆல்டிகைடாக மாதிரி வெளியே போயிடும் அப்போ இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ண போகுது இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்துடும் அப்போ ஆசிடிஸ் ரைட்டா சிம்பிள் NH2 அப்படியே இருக்க போகுது கிளியரா புரிஞ்சுதா சி பென்சினை பொறுத்த வரைக்கும் நீ போலார் போடணும் நான் போலார் போடணும் பிரச்சனையே கிடையாது பென்சினை ஹாலஜனேட் பண்ணுறப்ப நீங்கள் எது போட்டாலும் என்னது உனக்கு மோனோ சப்ஸ்டியூஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீ போலார் சால்வெண்ட் போட்ட H2O போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ட்ரை சப்ஸ்டியூட்டட் ரியாக்ஷன் இதே இது ஃபீனாலில் நீ நான் போலார் சால்வெண்ட் போட்ட அப்படின்னா மோனோ சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் கிடைக்க போகுது அதே இது அனலினில் போலார் சால்வெண்ட் போட்டால் எப்பயும் போல் என்ன அப்படின்னா ட்ரை சப்ஸ்டியூஷன் அதே இது நான் போலார் போட்டால் மோனோ சப்ஸ்டியூஷன் ஆனால் இதுக்கான இன்பிட்வீன் ரியாக்ஷன் இது பேர் கேட்டிருப்பாங்க அசிட்டானிலைடா அசிட்டானிலைட் இது வந்து 2 வருஷம் கேட்டிருக்காங்க வாட் இஸ் த இன்பிட்வீன் ப்ராடக்ட் இதையும் கொடுத்துருவாங்க இந்த பென்சினையும் கொடுத்துருவாங்க இன்பிட்வீன் ப்ராடக்ட் என்ன BR2க்கு முன்னாடி BR ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் அசிட்டானிலைட் அப்படின்னு இருக்கும் அசிட்டானிலிடின் ரைட்டா அசிட்டானிலிடின் இதை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோ என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுது நம்மளுக்கு ஃபைனலாக ஹைட்ரோலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் கிடைக்குது கிளியர் அடுத்து ஃப்ரீடல் கிராஃப்ட் என்ன இருக்குது அசைலேஷன் இருக்குது அல்கைலைசேஷன் இருக்குது ரைட்டா ஃப்ரீடல் கிராஃப்டில் 2 இருக்குது ஒன்று அசைலேஷன் இன்னொன்று அல்கைலைசேஷன் அசைலேஷன் என்ன அப்படின்னா we are going to add a acyl group என்னது C double bond O Cl இருக்குது இதான் அசைல் குளோரைடு அதான் அசைல் குரூப் அல்கைல் குரூப் என்னது CH3 அல்லது C2H5 மெத்தில் குரூப் எத்தில் குரூப் இவங்க யாரையாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் என்னது அல்கைல் குரூப் அல்கைல் ஹாலைட் ரைட்டா now we are doing Friedel Crafts alkylation alkyl group ஆட் பண்ணணும் அப்படின்னா we are going to use a alkyl group ரைட்டா இப்போ பாரு கவனி நிறைய கண்டிஷன் இதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க ரைட்டா கவனிங்க பென்சீன் அரோமேட்டிக் காம்பவுண்டு அதோட அல்கைல் ஹாலைட் ஆட் பண்ணுறேன் அந்த அல்கைல் ஹாலைட் எப்படி இருக்கணும் மெத்தில் குளோரைடாக இருக்குது AlCl3 we are using a Lewis acid அலுமினியம் குளோரைடு என்ன கிடைக்குது எனக்கு மெயின் ப்ராடக்ட்டு டொலுவின் நான் அப்போதே கேட்டேன் அப்போதே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க பட் நான் ரிப்ளை பண்ண மறந்துட்டேன் ஸோ டொலுவின் கிடைக்குது வித் HCl என்ன பண்ணுது இந்த இடத்துல இந்த பாண்டு பிரேக் ஆகுது இவங்களுக்கு நடுவில் ஹாலஜனுக்கும் அல்கைல் குரூப்புக்கு நடுவில் இருக்க பாண்டு பிரேக் ஆகுது பிரேக் ஆனால் என்னது இது மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ்னால் யார்கிட்டயா போய் ஹெல்ப் கேட்பாங்களா இங்கே யார்கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்க முடியும் இட் கேன் ஒன்லி ஆஸ் ஹெல்ப் டு த பென்சின் என்ன பண்ணும் ஹெல்ப் பண்ணணுன்ற சந்தோஷம் இருக்குது ஆசையும் இருக்குது ஆனால் அவங்களோட நிலை அவங்களோட ஸ்டெபிலிட்டியை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்போ என்ன பண்ணுறாங்க ஓகே நீ வரியா இங்கே இருக்க ஹைட்ரஜன் என்ன பண்ணுறேன் நான் ஐம் ஜஸ்ட் சென்டிங் இட் டு த குளோரின் நான் குளோரினோட சென்ட் பண்ணிடுறேன் நீ என்ன பண்ணு இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ டொலுவென் இஸ் ஃபார்மிங் ரைட்டா CH3 அதுக்கப்புறம் HCl இட் இஸ் ஃபார்ம் ஓகே Friedel Crafts alkylation ரைட்டா இப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட் இங்கே என்ன எடுத்துக்கிட்டேன் CH3Cl எடுத்தேன் இங்கே என்ன எடுத்திருக்கேன் CH3CH2CH2Cl இது எடுத்தால் என்ன ஆன்சர் வரும் I'm going to give you 2 minutes of time you are going to answer it answer it yes answer it என்ன ஆன்சர் வரும் ப்ரொபைல் பென்சீனா பாருடா சரி ஓகே என்ன பென்சின் பார்த்துடலாமா என்ன வருதுன்னு
நேற்று நான் நடத்தின கார்போ கேட்டையான் ஞாபகம் இருக்கா தன்வீர்? கார்போ கேட்டையானில் we have seen something that is going to be first என்ன அப்படின்னா இங்கே தானே பாண்டு பிரேக் ஆக போகுது. பாண்டு பிரேக் ஆனால் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறும். இதை நல்லா கவனிங்க. இந்த இடத்துல CH3 CH2 CH2 ப்ளஸ் இதை விட என்ன அப்படின்னா இந்த CH3 CH ப்ளஸ்ஸு CH3 இது ஸ்டேபிளாக இருக்கும். கரெக்டாக? இதை விட இது ஸ்டேபிளாக இருக்க போகுது. இதை விட இது ஸ்டேபிளாக இருக்க போகுது. ரைட்டா? ரைட். இதை விட இது கிடைக்க போகுது. ரைட்டா? எஸ், டெஃபினட்டாக கிடைக்க போகுது உங்களுக்கு. ஏன் கிடைக்காது? ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஆட் ஹிஸ் CH3 CH2 CH2 Cl பாண்ட் பிரேக் ஆகுது. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பென்சன். ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் நம்ம போட்டுக்கலாம். என்ன பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CH அதோட CH3 CH3 இப்படி ஆட் ஆக போகுது. ரைட்டா? திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆட் அட் த எண்ட். இந்த எண்டில் இருக்கவங்க ஆட் ஆக போகிறது கிடையாது. ரைட்டா? இந்த எண்டில் இருக்கவங்க என்ன பண்ண போகிறதில்ல, அவங்க ஆட் ஆக போகிறது கிடையாது. இவங்க வந்து கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. ரைட்டா? எஸ். ஓகே. ரைட். அருண்குமார், டெஃபினெட்லி யூ கேன் கெட் இட். யூ ஜஸ்ட் செக் யுவர் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். ஓகே. ரைட். சரியா? இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். See, this is not the time to speak about that. So நான் நீங்கள் நெக்ஸ்ட் லைவ் வரப்போ வாங்க. I will just discuss with you. Right? Okay. You just put a message. Comment boxல போடுங்க. I will explain regarding that. Okay. Friedel-Crafts acylation. இப்போ இங்கே என்ன பார்த்தோம், நம்ம அல்கைல் குரூப் ஆட் பண்ணோமா. CH3ங்கிறது அல்கைல் குரூப்பு. இந்த ப்ரொபைல் நீட் ஈட் ப்ரோப் இட் இஸ் அல்கைல் குரூப்பு. அப்போ இப்போ என்ன அப்படின்னா Friedel-Crafts acylation நடக்க போது. ஒட்டு மொத்தமாக ஒரு அசைல் குரூப்பே ஜாயின் ஆக போகுது. ரைட்டா? அசைலேட்டிங் ஏஜென்ட்டாக இது பாரு C டபுள் பாண்ட் O C. இதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம அசைல் குரூப்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? C டபுள் பாண்ட் O Cl இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி ஏ அசைல் குரூப் அப்படின்னு. இந்த அசைல் குரூப் பென்சினோட ஆட் ஆக போகுது. எப்படி ஆட் ஆக போகுது? அஸ் யூஷுவல் என்ன அப்படின்னா இங்கே ஹைட்ரஜன் அசைல் குரூப்பு இதுதான் அசைல் குரூப். RC டபுள் பாண்ட் O CH3 இதுதான் அசைல் குரூப். ரைட்டா? CH3 C டபுள் பாண்ட் O திஸ் இஸ் கோயிங் டு பி அசைல் குரூப். இவங்க அப்படியே இங்கே ஆட் ஆக போகிறாங்க. ஒரு ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் அவ்வளோதான். இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜனும் Clலும் ஒன்றா வெளியே போயிடுவாங்க. இவங்க திரும்ப இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஆட் ஆக போகிறாங்க. பார்த்தியா? ஆட் ஆகிருக்கா? அசட்டஸ் அதே மாதிரி ஆட் ஆகும். இதில் பெருசாக நீ தெரிஞ்சிக்க வேண்டிய எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இட்ஸ் கோயிங் டு பி ஆடட். ரைட்? அரோமேட்டிக் காம்பவுண்ட் Friedel-Crafts acylation. Electrophilic adding, electrophilic aromatic reaction. ரைட்டா? electrophilic addition reaction, electrophilic addition reaction எடுத்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரியா? Friedel-Crafts acylation, Friedel-Crafts alkylation clear-ஆ? Are you guys clear with that? Clear? Yes. Okay, good. So இப்போ என்ன அப்படின்னா electrophilic addition reaction. Electrophilic addition reaction happens in என்ன அப்படின்னா இந்த மாதிரி alkenes and alkynes-ல இதை பாருங்கள். இப்படி வந்துச்சு அப்படின்னா என்னது, பிரேக் டவுன் பண்ணுறோம். பிரேக் டவுன் பண்ண என்னது, this will be minus, this will be positive. இவங்க மைனஸ் இவங்க ப்ளஸ்ஸாக இருக்க போகிறாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, they are going to add it. எப்படி ஆட் ஆக போகுது, it is going to undergo என்ன கண்டிஷன் வரப்போகுது, அதான் இதில் வந்து இது சிமெட்ரிக்கல் ஆல்கினா. சரி, ஓகே. சிமெட்ரிக்கல் ஆல்கினா இருக்கப்போ பிரச்சனை இல்லை. சிமெட்ரிக்கல்னா என்னது, இங்கே பாருங்கள், இந்த கார்பனோட இருக்கவங்களும் இந்த கார்பனோட இருக்கவங்களும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அப்போ பிரச்சனை இல்லை. ஒருத்தவங்க கூட எக்ஸை போட போகிறீங்க, ஒருத்தவங்க கூட ஹைட்ரஜனை போட போகிறீங்க, ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் இஃப் வி ஆர் ஹேவிங் லைக் திஸ் CH3 CH2 ரைட்டா, எப்படி இருக்குது. இப்போ இவங்க கூட வந்து என்ன அப்படின்னா நான் வந்து HCl ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும், வாட் யூ ஹேவ் டு டூ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், வாட் வி ஹேவ் டு அண்டர்கோ, வி ஹேவ் டு அண்டர்கோ மார்கானிக் ஆஃப் ரியாக்ஷன். மார்கானிக் ஆஃப் ரூல் பார்த்தோமா, மார்கானிக் ஆஃப் அண்ட் ஆன்டி மார்கானிக் ஆஃப் வி ஹேவ் டு யூஸ் இட். ரைட்டா? ஸோ வி ஹேவ் டு யூஸ் மார்கானிக் ஆஃப் அண்ட் ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல். வி ஆர் கோயிங் டு யூஸ் இட். மார்கானிக் ஆஃப் ரூல்னு என்னது, அதாவது ஹைட்ரஜன்
will goes to hydrogen எங்க போகும் halogen எங்க போகும் Markovnikov rule படி halogen go to the less number of hydrogen, more number of hydrogen. The carbon having less number of hydrogen. Carbon having less number of hydrogen வந்து halogen போகும். Carbon having more number of hydrogen எங்க இருக்கோ அங்க போகுது. இப்போ சொல்லுங்க எங்க போகுது அப்படினா கிளியரா ரைட். இப்போ என்ன வர போகுது இது பிரேக் ஆச்சுனா ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆகும் குளோரின் இங்க ஆட் ஆகும் போகுது ரைட்டா கிளியரா சூப்பரா ரைட் வெரி குட். நீங்க சொன்ன மாதிரி ஆன்சர் ரைட். இப்போ இன்னொரு ஒரு ஈக்குவேஷன் நான் தரேன் ஆன்சர் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இதே CH3 CH double bond CH2 plus HBr and answer what is the answer for this? இதே bromine add பண்ண என்ன வரும் HBr add பண்ண என்ன வரும் what is the answer for this right what is the answer இதுக்கு என்ன answer what is the answer for this என்ன answer வரும் Bromopropane. Okay, Dhanveer, you have listened last class நினைக்கிறேன். See, we have a special category HBr with H2O, right? HBr with H2O இருந்துச்சுனா right? Yes, Anu is getting answer. Whereas Sinchan இருக்கியா சாய் இருக்கியா HBr with H2O அதாவது HBr with peroxide. HBr with peroxide is a special case. It follows anti-Markovnikov rule, right? இது மட்டும் என்ன அப்படின்னா ஆன்டி மார்கானிகாஃப் வேறு யாரும் மாற போகிறதில்ல இவங்க மட்டும் ஆன்டி மார்கானிகாஃப் மாற போகிறாங்க என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் கோஸ் டு லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் bromine goes to more number of hydrogen. So the answer is CH3 CH2 CH2Br அப்படி மாற போகுது ரைட்டா இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ் சரியா இட்ஸ் கோயிங் டு பி 1 bromopropane கரெக்டா ரைட் சரியா ஏன் அப்படின்னா HBr with H2O see they will confuse like this HCl with H2O H2O2 கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பக்கம் HBr மட்டும் கொடுப்பாங்க இங்கே வேறு ரியேஜெண்ட் தான் கொடுப்பாங்க சி இவங்க ரெண்டு பேரும் ஒரே காம்பினேஷனில் வரணும் இவங்க ரெண்டு பேரும் சேம் காம்பினேஷனில் வந்தால் மட்டும்தான் பாசிபிள் இல்லைன்னா பாசிபிள் கிடையாது ரைட்டா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா எஸ் HCl பார்த்திங்க அப்படின்னா வேறு HCl HI with H2O2 கொடுப்பாங்க HI with H2O2 இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் HBr with இது மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்கும் போது ரைட்டா நான் அந்த எக்ஸாம்பிளுக்காக இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் காம்பவுண்ட் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் இஸ் ஃபைண்ட் இட் அவுட் இதை நான் இங்கே எழுதட்டா இது என்னது சி இங்கே ஒரு CH3 இருக்குது இங்கே ஒரு CH3 அதுக்கப்புறம் CH இதில் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே டபுள் பாண்டில் CH2 இருக்குது ரைட்டா double bond CH2 so check it out governor because you have to note down rearrangement also if rearrangement is possible you have to consider rearrangement also rearrangement mind la vechita answer பண்ணுங்க rearrangement mind la vechita answer பண்ணுங்க
எஸ். ஓகே, 3 ஆன்சர் கொடுத்துருக்கோம். HCl போடுறப்ப என்னது HCl. இது எல்லாமே என்னது, என்ன தான் HBr, என்ன தான் HCl, என்ன தான் H2O என்ன கொடுத்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி சிம்பிள் திங். என்னது, பாசிட்டிவில் இருக்கவங்க என்னது நெகட்டிவில் இருக்கவங்க, அவ்வளோதான். ரைட்டா? இது என்னது பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவில் இருக்கவங்க எப்பயுமே எங்கே போய் சேருவாங்க, மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிறதுலையும், நெகட்டிவில் இருக்கவங்க லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிறதுலையும். ஸோ எல்லாத்துலேயுமே என்னது, அப்போ ஃபஸ்ட் ஒன்றில் என்னது, இங்கே குளோரின் வரப்போகுது, இங்கே குளோரின் வரப்போகுது, அதுக்கடுத்து இங்கே என்ன வரும், ஹைட்ரஜன் வரும், அதுக்கப்புறம் இங்கே Br வரப்போகுது. ரைட்டா? ஸோ as it is, it's going to be like this. ரைட்டா? 2 chloro, 2 bromo, 2 methyl butane, 2 methyl butane. Alcohol will be formed. இங்கே என்னது, ஆல்கோஹால் வரப்போகுது. ரைட்டா? கிளியர் தானே? எனி டவுட் இன் திஸ்? நான் இதை வரைஞ்சி போட்டா. ரைட்டா? இப்போ கவனிச்சு, இஃப் ஐ ட்ரா ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CH3 twice CH, இங்கே ஒன்றா வரப்போகுது, இங்கே தான் குளோரின் ஆட் ஆக போகுது ஃபஸ்ட் ஒன்றில். அப்போ H மேலே இருக்க போது, கீழே ஒரு குளோரின் போடுங்க, அதுக்கப்புறம் இங்கே CH3. இது ஃபஸ்ட் ஒன் ஆன்சர். செகண்ட் ஒன் CH3 twice CH, C என்ன வரப்போகுது இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னா, மேலே ஏற்கனவே ஹைட்ரஜன் இருக்குது, கீழே OH ஆட் ஆக போகுது, இந்த பக்கம் as usual CH3. இங்கே CH3 with CO2, அடுத்து CH. See, don't think that எப்பயுமே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி HCl HBr தான் வரணும், H2 வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடாத. ஸோ மார்கானிக் அண்ட் ஆன்டி மார்கானிக் ரூலை பொறுத்த வரைக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோ. பாசிட்டிவ் வில் கோ டு ஆல்வேஸ் த lesser number of hydrogen, negative positive will go to the higher number of hydrogen, minus will go to the this one, minus will go to more number of hydrogen. இப்போ என்ன அப்படின்னா, இதை நம்ம எழுதிட்டோம், இதெல்லாம் ரைட்டா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி we will go for a rearrangement possibility இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சுன்னா இந்த ஆன்சர் தான் வருமா இல்லை வேறு ஆன்சர் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னே கடகடன்னு போட்டுட்டோம். பட் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா we have to check it out. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டி என்னது, இன்கேஸ் இந்த டபுள் பாண்ட் இங்கிட்டு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ரைட்டா? இட் வில் பி நெகட்டிவ், இட் வில் பி பாசிட்டிவாக இருக்க போகுது. ரைட்டா? ஸோ இப்போ கவனிச்சேன் அப்படின்னா இங்கே இதை நான் ரப் பண்ணிவிட்டு இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு உனக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தேன் அப்படின்னா ஒரு பாண்ட் இருக்கும், இட் வில் பிகம் நெகட்டிவ், இட் வில் பி பாசிட்டிவ். இது பாசிட்டிவாக இருக்கப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் மாற்றுறேன். இஃப் ஐ டூ த ரீஅரேஞ்ச்மெண்ட், ரைட்டா? இஃப் ஐ டூ த ரீஅரேஞ்ச்மெண்ட், நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்க போகுது, ஐ வில் ஜஸ்ட் டேக் திஸ் இன்டு நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இல்லை, வி வில் டூ இட் ஹியர். இப்போ பாரு, CH3 வித் கார்பன், இதை பாசிட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், நான் இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ ஹைட்ரஜனை நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். இங்கே என்ன ஆகிடுச்சு, CH2, இங்கே C மைனஸ் H2ன்னு இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த கார்போகேட்டனை சுற்றி பாரு என்ன இருக்குன்னு, 3 3 6 6 + 2 8 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அதே இது ப்ரீவியஸாக இந்த இடத்துல நான் பாசிட்டிவ் சார்ஜாக வச்சுருந்தேன்னா எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்திருக்கும், இந்த பக்கத்தில் இருக்க 1, இங்கே ஒரு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இருக்கும். ரைட்டா? ரைட்டா? அந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா இன்கேஸ் இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2, டோட்டல் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஸோ 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இஸ் நாட் கோயிங் டு பி த ஸ்டேபிள். அப்போ ஸ்டெபிலிட்டிக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரைட்டா, ஸ்டெபிலிட்டிக்காக என்ன அப்படின்னா ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த கார்போகேட்டன் ஷிஃப்டிங் பண்ண போகிறேன். we are going to do the shifting of carbocation. Please understand it. இது நம்ம மைண்டில் தெரியாது, நம்மளுக்கு ரொம்ப ஆர்வத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் what we will do, we undergo marconic of எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம டக்குன்னு போட்டுருவோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, நான் ரீஅரேஞ்ச்மெண்ட் செக் பண்ணுன்னு வேற சொன்னேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டீங்க, டக்குன்னு 1 chloro 2 chloroன்னு போட்டுட்டீங்க. பட் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பாரு, we are having 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ என்ன வரப்போகுது அப்படின்னா குளோரின் எல்லாம் எங்கே ஆட் ஆக போகுது, அப்போ the chlorine will be chlorine, அதுக்கப்புறம் ஆல்கோஹாலாக இருக்கட்டும், பிஆராக இருக்கட்டும், இங்கே ஆட் ஆக போகிறாங்க, இவங்க கூட ஹைட்ரஜன் ஆட் ஆக போகிறாங்க. ரைட்டா? கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே, கிளியரா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டி இருந்தால் யூ ஹாவ் டு செக் ஃபார் ரீஅரேஞ்ச்மெண்ட். சரியா? ரைட்? எஸ், நீங்கள் சொல்ல 3மே தப்பு தானே. நீங்கள் என்ன ஆன்சர், 1 சொன்னீங்களா 2 சொன்னீங்களா? பொசிஷன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்புறம்னா கரெக்டு தானே. 2 chloro 1 2, ஆமாம் 2 chloro எப்படியும் வரலாம்ல, இந்த லாங் செயின் போடலாம், அப்படி போட்டாலும் லாங் செயினில்
2 chloro வரும் ரைட்டா அந்த பக்கம் போட்டாலும் 1 to 2 chloro வரும் ஸோ அது ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருந்தா ஓகே ரைட் ஆனால் அது ரெண்டு பக்கமே ஆன்சர் கரெக்டாக தான் வருது இப்படி 1 2 இங்கே போட்டாலும் ஆன்சர் ரைட்டு தான் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணாமல் போட்டாலும் அங்கிட்டு இருந்தால் நம்பர் போடுவோம் ஆன்சர் இந்த கொஷினுக்கு வருது நீங்கள் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தட் இஸ் கிரேட் சூப்பர் ஸோ இஸ் தட் கிளியர் டிபி என்ன ஆச்சு உங்களுக்கு வாட் இஸ் த இஷ்யூ இன் யுவர் நெட் இன்டர்நெட் ஸோ என்ன இஷ்யூ 1 2 3 4 1 2 3 4 அப்போ 2 chloro 3 methyl வருமா ரைட் கரெக்ட் 1 2 3 இந்த பக்கம் மெத்தில் வந்து ஆமாம் 1 2 3 4 ஆமாம் மெத்தில் குரூப் இருக்கனால இட் வில் சேஞ்ச் ஓகே ரைட் மெத்தில் பொசிஷன் கரெக்ட் தான் ஓகே ஸோ அப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் போடுறது இப்படி நம்பரிங் போடணும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான் நம்பரிங் நீங்கள் போட்டிருக்கணும் சரியா ரைட் சாய் யூ ஆர் குட் வெரி குட் குட் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குச்ரோவ் ரியாக்ஷன் குச்ரோவ் போய் பார்க்கலாமா குச்ரோவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ரைட் ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது சிம்பிள் ஹாலஜனோ அல்லது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் காம்பவுண்ட் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்டை ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணணும் யூ ஹேவ் டு ஆட் இட் அவுட் ரைட் ஸோ கவனம் ஸோ குச்ரோவ் ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க இட் இஸ் சிம்பிள் திங் இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் இன்டர்னல் ஆல்கேன் ரைட்டா அன்சிமெட்ரிக்கல் ஆல்கைனை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வாட்டர் ஆட் பண்ண போகிறீங்க இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் அதுக்கப்புறம் மெர்க்குரிக் சல்ஃபைடு இதோட H2SO4 HgSO4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு சிம்பிள் திங் எப்பயும் போல் பிரேக் பண்ணால் என்ன கிடைக்கும் இது என்னது H2O பிரேக் பண்ணோன்னா OH மைனஸ் H+. இப்போ முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே மாதிரியே தான் முன்னாடி பார்த்த மாதிரியே ஆசிட் ஓகே ஆசிட் என்ன அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங் OH எப்பயும் போல் மைனஸாக ப்ளஸ்ஸோடையும் ப்ளஸ்ஸை மைனஸோடையும் ஆட் பண்ண போகிறோம் இங்கே சிமெட்ரிக்கல் ஆல்கின் பிரச்சனை இல்லை ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ ஒருத்தவங்க கூட OH ஆட் பண்ண போகிறீங்க ஒருத்தவங்க கூட H ஆட் பண்ண போகிறீங்க OH H ஆட் பண்ணோன்னே இது என்ன மாறும் பாருங்கள் RCH வித் OH அதுக்கப்புறம் இங்கே டபுள் பாண்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க CHR ரைட்டா இது என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறம் இது சும்மா இருக்க மாட்டேங்குதான் என்ன பண்ணுது இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல ஆக்சிஜன் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் அ டெண்டன்சி டு டூ கலகம் எப்பயுமே என்ன பண்ணுது ஒரு கலகத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் இட் அண்டர்கோஸ் சம்திங் இது என்ன பண்ணுது இதோ ஒன்று மாற்றுது என்ன பண்ணுது இந்த ஹைட்ரஜன் வெளியே துரத்தி விடுது நோ நான் இந்த கார்பனோட டபுள் பாண்டில் இருக்க போகிறேன் நீ வெளியே போ அப்படின்னு அப்போ என்ன பண்ணுது இந்த ஹைட்ரஜன் வேறு வழியெல்லாம் என்ன பண்ணுது சரி நான் இவங்க கூட போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு அப்போ இவங்க கூட போய் சேரணும் இவங்ககிட்ட எலக்ட்ரான் இல்லை ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எப்படி வெளியே துரத்தி விடுதுன்னா H+ஆக துரத்தி விடுது அப்போ என்ன அர்த்தம் இவங்க போகிறாங்கன்னா உடனே இந்த கார்பன் என்ன சொல்லுது நீ கவலைப்படாத நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து உனக்கு எலக்ட்ரான் வாங்கி தரேன் அப்போ டபுள் பாண்ட் என்ன பண்ணுது இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது அப்போ ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனோட ஒரு பாண்ட் இருக்கும்ல அந்த பாண்ட் என்ன அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இப்போ என்னவா மாறுது பாரு RCH டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH2R ரைட்டா நல்லா கவனி என்ன அப்படின்னு ரைட்டா ஓகே இப்போ கவனி என்ன அப்படின்னா இங்கே ஆல்கஹால் இருந்துச்சு என்ன ஆல்கஹால் ஈன் ஆல் ரைட்டா ஆல்கஹால்னா ஓஎலா டபுள் பாண்டோட ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்குது இங்கே வெறும் டபுள் பாண்ட் இருக்குது C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் ஓன்னு என்னது ONE அதாவது கீட்டோன் அப்போ இது என்ன அப்படின்னா கீட்டோனாக மாறினது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி ஆல்கஹாலாக மாறுதான் ரைட்டா இட் இஸ் அ ரிவர்சபிள் ரியாக்ஷன் மாதிரி அதாவது என்ன அப்படின்னா மேலேருந்து கீழேருந்து மேலே இப்படி மாறிக்கிட்டே இருக்கான் this is called tautomerism என்ன tautomerism கீட்டோவும் ஈனாலுமா மாறுது கீட்டோன் ஈன் ஆலாக மாறுது அப்போ என்ன அர்த்தம் இட்ஸ் அ கீட்டோயினால் tautomerism ஐசோமெரிசமோட ஒரு டைப்பில் இருக்கக்கூடியது கீட்டோயினால் tautomerism அப்படின்னு அர்த்தம் ரைட்டா இட் இஸ் அ கீட்டோயினால் tautomerism இது சிமெட்ரிக் இந்த மாதிரி OH அதாவது மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கனெக்டாக இருக்க கார்பன் பக்கத்தில் டபுள் பாண்ட் இருந்துச்சுனாலே அங்கே tautomerism பாசிபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ ப்ளஸ் இருக்கணும் அதாவது எங்கெல்லாம் tautomerism பாசிபிள்னா மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோட ஹைட்ரஜன் கனெக்டாக இருக்கணும் OH இருந்து அது கனெக்டாக இருக்க கார்பன் பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா tautomerism இஸ் பாசிபிள் ஞாபகம் வச்சுக்கோ tautomerism நம்ம என்ன பண்ணலாங்க எக்ஸிபிட் பண்ணலாம் அங்கே எக்ஸிபிட் ஆகும் கீட்டோயினால் நைட்ரோஃபார்ம் அசிஃபார்ம் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன அப்படின்னா tautomerismல இருப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நிறைய பேர் கீட்டோயினால்னா கீட்டோனும் ஆல்கோஹாலும் அப்படின்னு there are some cases where
aldehyde also undergo keto-enol tautomerism. Keto-enol tautomerismங்கிறது பேர், அந்த பேரில் உள்ளுக்குள்ளே ஆல்டிகைடு வரும். 2022ல் ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய காம்பவுண்டில் எது டாட்டாமெரிசம் ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. 3 இது ஷோ பண்ணாதுன்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே கீட்டோ-இனால் கிடையாது, அது எல்லாமே ஆசிடாக மாறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆசிட் வேறு வேறு அசைல் குளோரைடு அப்படி மாறுது. ஒரே ஒரு ஆப்ஷன் ஆல்டிகைடு வந்து என்ன அப்படின்னா ஆல்கோஹாலாக மாறிச்சு. இங்கே வந்து என்ன அப்படின்னா கீட்டோனுக்கு பதிலாக இங்கே இருந்தது என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக இங்கே R இருக்குல்ல, அதுக்கு பதிலாக என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு H இருக்குது, H இருக்க மாதிரி ஒரு காம்பவுண்ட். ஜஸ்ட் இமேஜின் இட் இஸ் ஆல்டிகைட் காம்பவுண்ட் இருந்துச்சு. ரைட்டா, ஒரு ஆல்டிகைட் காம்பவுண்ட் இருக்க மாதிரி இருந்த காம்பவுண்டில் ஆல்டிகைட் இருக்குன்னு இங்கே மேலே என்ன இருக்கும், இங்கே வந்து ஒரு R குரூப் வச்சுக்கலாமா, இங்கே ஒரு CH3 குரூப் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது கீட்டோ-ஈனாலாக மாறலாமா? ரைட்டா, இந்த டபுள் பாண்ட் இங்கே கொடுத்துட்டு இங்கேருந்து ஹைட்ரஜன் நான் வாங்கிக்கலாமா? வில் இட் பாசிபிள்? இந்த டபுள் பாண்ட் என்ன அப்படின்னா நான் இங்கே கொடுக்குறேன். இது ரிவர்ஸில் நடக்கலாமா நடக்காதா? இப்போ இது ரிவர்ஸில் நான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா டபுள் பாண்ட் இங்கே கொடுத்துட்டு இங்கே இருக்க ஹைட்ரஜனை நான் எடுத்துக்க போகிறேன். கேன் இட் பி டன் ஆர் நாட்? இட் கேன் பி டன். கரெக்டாக பாசிபிள்? எஸ், தட் இஸ் ஆல்சோ கால்ட் keto-enol. இதையும் என்ன அப்படின்னா they are putting it under the keto-enol tautomerism. Don't think that aldo-enol tautomerism ஒன்று படிக்கவே இல்லையே அப்போ கிடையாது அப்படின்னு நினச்சிடாத. ஸோ வெயிட் ஃபார் இட். இந்த மாதிரி அதான் நான் சொன்னேன். என்ன அப்படின்னா கீட்டோன் ஃபார்ம் இருக்குது, பக்கத்துலேயே என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா we can do this. அல்லது இப்படி ஆல்கோஹால் குரூப்போ அல்லது இந்த மாதிரி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் பக்கத்தில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா, ஸோ டோன்ட் திங்க் தட் ஆல்கோஹால், புட் அ வேர்ட் தட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கனெக்டாக இருக்க கார்பன் பக்கத்தில் டபுள் பாண்டில் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம், we can put it, right? ஸோ aldol condensation we will be doing it, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்க காம்பவுண்டை நம்ம வச்சுக்கலாம். aldol condensation இப்படி தான் நடக்க போகுது. பீட்டா ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷனா பீட்டா கீட்டோ ஈஸ்டரா? ஓகே, ஐ வில் ஜஸ்ட் டூ இட். அது நான் பண்ணுறப்போ ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட், ரைட்டா? ஸோ அடுத்து குச்ரோவ் ரியாக்ஷன். இப்போ இங்கே என்ன பண்ணோம், நம்ம குச்ரோவ் ரியாக்ஷனில் அல்கைன் எடுத்துக்கிட்டோம், ரைட்டா? ரைட்டா, இது என்னது, நம்ம நார்மலாக இன்டர்னல் அல்கைன் ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்கிறத நம்ம எடுத்துட்டோம், அதாவது அலிஃபாட்டிக் எடுத்துட்டோம். இப்போ அரோமேட்டிக், ரைட்டா? அரோமேட்டிக் எடுக்கலாமா? அரோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா என்னது, அஸ் யூஷுவல் எப்பயும் போல் யாருக்கிட்ட ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து என்ன ஆட் ஆக போகிறாங்க, ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கவங்கக்கிட்ட வந்து நெகட்டிவ் பார்ட்டும், ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கவங்கக்கிட்ட பாசிட்டிவ் பார்ட்டும் ஆட் ஆக போகிறோம். சரியா? ஆட் பண்ணி பாரு. இப்போ அஸ் யூஷுவல் இப்போ திருப்பி ஆட் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சிம்பிள். ஸோ அப்போ என்ன இருக்குங்க, கார்பன் இருக்குது, இவங்க கூட OH ஆட் ஆகணும். அதுக்கப்புறம் அப்போ ட்ரிபிள் பாண்ட் என்ன ஆகிடும், டபுள் பாண்டாக மாறிடும். இங்கே CH2. இட் வில் அண்டர்கோ அகெயின் keto-enol tautomerism. keto-enol tautomerism மாறுமா? keto-enol tautomerism மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது, C டபுள் பாண்ட் O CH3 மாறிடுமா? ஆமாம், keto-enol ஆமாம், இது CH3 மாறிடும், ரைட்டா? ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருந்த ஒரு காம்பவுண்டு பிகம் லைக் திஸ். இது கீட்டோன், இது ஈன் ஆல், ஈனில் ஆல் இருக்குது. ஸோ keto-enol tautomerism, ரைட்டா? கவனம், ரைட்டா? சரியா? கவனம். ஜஸ்ட் ஹாவ் அ நோட் ஆன் இட். கவனமாக அதை மைண்டில் வச்சோம். சரியா? கிளியர்? சூப்பர். ஸோ குச்ரோவ் ரியாக்ஷன், கிளெமென்சன் ஆல்ரெடி உனக்கே தெரியும், we have seen that. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே ஹைட்ரோ கார்பன் லெசனில் உள்ள ரியாக்ஷன்ஸ் தான். ஓகேவா? பார்க்கலாமா? Just a minute, you just keep remembering it, ரைட்டா? ஒரே நிமிஷத்தை பாருங்கள். ஓகே, ரைட்டா? ஓகே, கார்பனைல்
to alkane. சரியா? ஆனா conditions இருக்கு. We have some conditions, right? Carbonyl group to aldehydes and ketones என்ன பண்ண போறோம்? methylene group மாத்த போறோம். Simple. Clemmensen அப்படிங்கற பேரை பார்த்தாலே உங்க மைண்ட்ல என்னலாம் வரணும்? Clemmensen பார்த்தாலே அதோட reagent என்னது? Zinc amalgam ZnHg in presence of acid ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ரியாக்டண்ட்டில் should not have any acid sensitive group. Acid sensitive group இருக்கணும். acid sensitive group என்னது? NO2 NH2 OH அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டபுள் பாண்ட். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணுவாங்களோ அவங்களாம் இதில் இருக்கக்கூடாது. the persons whoever accepts hydrogen அவங்களாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த ரியாக்ஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம், ரைட்டா? ஸோ அதை கவனம் பண்ணி ஆகும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. சி டபுள் பாண்ட் ஓ CH3 இருக்குது, ரைட்டா? ஸோ இது என்ன பண்ண போகிறேன்? இங்கே ஒரு OH இருக்குது. Okay, right. So கவனிங்க, ZnHg with HCl. What will be the answer? இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? எனி ஐடியா? கெஸ் இட் அவுட். என்ன ஐடியா இருக்கும் இதில்? வாட் வில் ஹேப்பன்? என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும் இதில்? Sai, it is not C6H. Okay, right? It is going to be alkane or alkene or alkyne. அல்லது சேம் காம்பவுண்டா? இதே தான் வருமா? இது மட்டும்தான் மாறுமா இல்லை வேற எதுவும் மாறுமா? Yes, welcome Neha, வாங்க. So it's going to be இது டெஃபினட்டாக மாறிடும். CH2 இங்கே CH3 வந்துடும். வாட் அபவுட் இன் திஸ் பிளேஸ்? இந்த பிளேஸில் என்ன நடக்க போகுது? வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர்? இங்கே என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் ஹியர்? இங்கே என்ன நடக்கும்ன்றதான் விஷயம். கவனமாக சொல்லுங்கள். சி ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் இருந்தால் நான் என்ன சொன்னேன்? இது ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது ஒர்க் பண்ணும், ரியாக்ட் பண்ணும். என்னோடய அவுட்புட் நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, ரைட்டா? அது மாறப்போகுது, ரைட்டா? சரியா? இப்போ என்ன ஆக போகுது? இந்த OH இஸ் கோயிங் டு ரிலீவ். ஏன்னா இங்கே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான். இவங்களோட சோர்ஸ் என்னது? ஆக்சுவலாக இவங்க ஆக்சிஜன் எடுத்துகிட்டு ஹைட்ரஜனை கொடுக்குறவங்க, ரிடக்ஷன் தான் நடக்கும். இந்த OHம் வெளியே போக போகுது. என்ன அப்படின்னா OH மைனஸாக வெளியே போகுது. அப்போ OH மைனஸாக வெளியே போகுதுன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகுதா? அப்போ இந்த பாண்டும் பிரேக் ஆகுது. இந்த பாண்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஃப் திஸ் பாண்ட் பிரேக்ஸ்? இந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு இது என்ன ஆகுது? OH மைனஸாக வெளியே போகுது. அப்போ வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ் கார்பன்? இட் வில் பிகம் கார்போகேட்டையான், ரைட்டா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஹியர் இட் இஸ் கோயிங் டு பி C பாசிட்டிவ். இது நல்லதா? இது நல்லது கிடையாது. அப்போ என்ன நடக்க போகுது? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? இங்கே இருக்க ஹைட்ரஜன் என்ன சொல்லுது? நான் வெளியே போய்க்கிறேன், அவன் OH மைனஸ் இருக்கான்ல அவனோட நான் சேர்ந்துக்கிறேன், என்னோட பாண்டை நீங்கள் எடுத்து டபுள் பாண்டாக ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இட் பிகம்ஸ் லைக் திஸ். அப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் என்னவா மாறுது? எனக்கு ஒரு ஆல்கீனாக இருக்குது, ரைட்டா? ரைட்டா? ஸோ என்ன பண்ணுது இந்த இடத்துல? இந்த மாதிரி மாறுது, ரைட்டா? ரைட். சூப்பராக எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தியா? CH2 CH3 மாறிடுச்சு. கவனிச்சியா? என்னவா இருந்திருக்கணும்? ஆக்சுவலாக எனக்கு தேவை என்ன அப்படின்னா ஆன்சர் இந்த கீழே இருக்க காம்பவுண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது. வெறும் இந்த C டபுள் பாண்ட் O மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கணும். அவங்க மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கணும். பட் ஆனால் எனக்கு என்ன ஆகிடுச்சு? இங்கே டோட்டலாக இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் மாறிடுச்சு. ஸோ இது நடந்திருக்கக்கூடாது, பட் இது நடந்துச்சு. சரியா? இந்த மாதிரி இருந்தால் கவனமாக நீங்கள் பண்ணணும். இப்போ ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நவ் ஐ வில் கிவ் யூ அனதர் ஒன் எக்ஸாம்பிள்.
What will be the answer? என்ன ஆன்சராக இருக்கும் இப்போ என்ன நடக்க போகுது? What will happen now? Yes, same என்ன same? Same or not same? Yes, you have to be careful. You have to read the question properly. கவனம், என்ன நடக்கும் இங்க? Only elimination. என்ன elimination? What is going to be eliminated? Which is going to be eliminated? Class கவனிக்கலையா? ஓகே. அனு என்னாச்சு? அனு இன்னைக்கு I don't see any fire in you. என்னாச்சு அனுக்கு? என்ன ஆன்சர் வரும்? What happened? Nothing will happen. என்ன நடக்க போகுது? It's going to be 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 என்ன ஆக போகுது? இது அப்படியே தான் இருக்க போகுது. NH2 is going to be as it is same. இங்கே ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. everything is going to same. CH2 மட்டும்தான் மாறப்போகுது, வேறு எதுவுமே மாற போகிறதில்ல. NH2 will be as it is. NH2 அப்படியே தான் இருக்க போகுது, ரைட்டா? இது இப்படியே தான், nothing will change. NH2 will be same, ரைட்டா? NH2 will be same, அப்படியே தான் இருக்க போகுது. மேலே இருக்கவங்க மட்டும் தானே, இவங்களும் பேசி ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, பேசிக்க மாட்டாங்க, ரைட்டா? ஸோ NH2 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் மாறப்போகுது. இட் இஸ் 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆. இப்போ இதே இது கவனி, ஐ வில் கிவ் யூ இது என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி. இப்போ என்ன ஆன்சர் வரும்? ரைட், நவ் டெல் மீ வாட் இஸ் கோயிங் டு பி த ஆன்சர். இப்போ வில் கோ வித் த ரெட் கலரில் நான் ஆன்சர் போடுறேன். யூ ஜஸ்ட் கிவ் மீ 𝑧𝒑𝒔 நான் போடுறேன் வித் HCl. வாட் வில் பி தி ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கீழே எழுதுவோம், ரைட்டா? 𝑧𝒑𝒔 வித் HCl. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லு. மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா திருப்பி நம்ம என்றைக்காவது வீடியோ பார்த்து படிக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. NH2 with NH2 இங்கே என்ன அப்படின்னா KOH. என்ன ஆன்சர் வரும் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? லாஸ்ட் கொஷின் ப்ராடக்டா? என்னாச்சு? நெக்ஸ்ட் இயருக்கு அவங்க இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நீட் எக்ஸாம் முடிஞ்ச இந்த தடவை எழுத சொல்லுங்கள், ஒரு தடவை எழுத சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். எஸ், லாஸ்ட் கொஷின் ப்ராடக்டா? லாஸ்ட் கொஷின் ப்ராடக்ட் என்னது? இதா வரும் சாய், இஸ் தட் ரைட்? இதான் வருமா? எஸ், டெல் மீ வெதர் திஸ் இஸ் கோயிங் டு பி ரைட். தன்வீர் பிடிச்சிட்டான். ஏன்னா நம்ம அன்றைக்கி படித்தோம்ல, எவ்வளோ தடவை இதை படித்தோம். என்ன தன்வீர்? எஸ், யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் திஸ், ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆக போகுது, எப்பயும் போல் உள்ளே எதுவும் போட்டிருக்கோமா? உள்ளே எதுவும் போடல. ஸோ அப்போ ஆஸ் இட் இஸ் இது CH2 CH3 மாறிடும். இங்கே இருக்க NH2 என்னவா மாறிடும் அப்படின்னா NH3+ மாறிடும். ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணி NH2 NH3+ மாறிடும், ரைட்டா? ரைட், சரியா? இந்த மாதிரி மாறிடும், ரைட்? அவங்க படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நான் அவங்கள பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க எப்படி படிக்கிறாங்கன்றதா இருக்குது. 1 இயர் அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக ஃபுல் கஷ்டப்பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய விஷயங்கள் படிக்கணும். அவங்க நிறைய படிக்கணும், படித்தா மட்டும்தான் மார்க் வாங்க முடியும், சரியா? ஸோ புரிஞ்சுதா? அப்போ போடுறேன்டா மதன், நான் எங்கடா இந்த மீதி வீடியோஸ் போடுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது, அதுக்கு டைம் இல்லை. ஐ வில் ஜஸ்ட் டூ இட், ஓகே, ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், திஸ் இஸ் கோயிங் டு பி 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆. அடுத்து நம்ம அதான் பார்க்க போகிறோம், 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 ரியாக்ஷன். இது என்ன அப்படின்னா க்ளெமென்சன். இட் இஸ் க்ளெமென்சன் ரிடக்ஷன், அது 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆, ரைட்டா? நீட்டில் தமிழில் வந்து நம்ம சேனல்லே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நாங்களே நீட் ஜேக்கு தனியாக நடத்த தான் போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம், சரியா? ஓகே, 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 க்ளெமென்சன் அண்ட் 𝑬𝒙𝒑𝒑𝒍𝒐𝒓𝒆 பார்த்துட்டிங்க. இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ், முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? வுட்ஸ் ரியாக்ஷன். வுட்ஸ் எல்லாம் கடகடன்னு போய்டும், ரைட்டா? ரைட். இப்போ பாருங்கள், வுட்ஸ் ரியாக்ஷன் என்னது? அல்கைல் ஹாலைடு RX + 2Na + XR gives
RR plus 2NaX. Tell me whether this reaction is correct or wrong. The reaction right or tappa? Tell me whether this reaction is right or wrong. Is this right? I am telling it is right. நீங்க சொல்லுங்க ரைட்டா இல்லையா? ரைட் தானே? எஸ், ரெகுலராக லைவ் இருக்கும். குட்ஸ் மீண்டும் மீண்டுமா? என்ன இருக்கணும்? ட்ரை ஈத்தர் அல்லது அசிட்டோன் இருக்கணும். ரைட்டா? ட்ரை ஈத்தர் அல்லது அசிட்டோன் அந்த மாதிரி ஏதாவது போடணும். ரைட்டா? ட்ரை ஈத்தர் இருக்கணும். சரியா? கவனம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட், இப்போ இது பிரச்சனை இல்லை. ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் கொஸ்டின். கவனி. An answer. What is answer? Elimination will go. Alkene will form. நாங்கள் எல்லாருமே டீச் பண்ணுவோம்ப்பா, எல்லாருமே இருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஜென்ஸ்ருதி மேம் டீச் பண்ணாங்க, மீதெல்லாம் நாங்கள் இருக்கோம், நாங்களே டீச் பண்ணலாம். கெமிஸ்ட்ரிக்கு ஸ்ராவணி மேம் will be teaching it. எல்லாமே பண்ணுவாங்க. Alkene will form. மீண்டும் தன்வேர் அணு tried out. Yes. Shinshan, what will the right answer? ட்ரை ஈத்தர் தான் யூஸ் பண்ணணும். ட்ரை ஈத்தர் தான் போட்டிருக்கேன். அதான் என் எழுத்து அவ்வளோ மோசமாக இருக்கா? ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ணலாம் அல்லது அசிட்டோன் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஈத்தரை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரை ஈத்தர். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்கா? மெதுவாக எழுதணும், அப்போ தான் ஆன்சர் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக வரும். இதுக்கு ஆன்சர் என்னது அதை சொல்லுங்கள். டீம் மின்னல் ஃபார் 12th க்ளோஸ்லாம் ஆகலை. யூ கேன் ஓப்பன். இப்போ கூட இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 2,3 டைமெத்தில் பியூட்டைன். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இந்த ரியாக்ஷனில் இது ஏதோ தப்பாக, இது ஆக்சுவலாக தப்பு. இந்த ரியேஜென்ட்டே தப்பு. நான் எழுதுனா அதை ரைட்டாக, அதுக்கு வேறு ஆன்சர் வேறு பண்ணிட்டான் பாவம் செஞ்சேன். CH3 thrice CCl. இங்கே ஒரு கார்பன் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, மீதியெல்லாம் ரைட்டு தான். இப்போ ஆன்சர் சொல்லுங்கள். என்ன இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எக்ஸ் ஹாலஜன். எக்ஸ் ஹாலஜன். இப்போ 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 என்ன ஆன்சர்? இப்போ ஆன்சர் சொல்லுங்கள். ஆனாலும் நீ ஆன்சர் பண்ணிட்டே சாய். என்ன அச்சாம்பர் தன்வேர். குட். நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது கிளாஸஸ். ஓகே, ரெகுலராக வாஷ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் போகிறதுனா போகலாம். ரொம்ப டிசிப்ளின் வேணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நோ ரியாக்ஷன். ரைட்டா? நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனமாக படிக்கணும். ரைட்டா? நீங்கள் ஆஃப்லைன் சென்டரில் போய் படிக்கிறது இல்லை பெய்டு கோர்சஸ் அது எல்லாமே ஓகே. இப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் படிக்கலாம். பட் மித்தபடி என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸோடு இருக்கணும். ரைட்டா? நோ ரியாக்ஷன். ஏன் நோ ரியாக்ஷன்? So already they said that it is because of tertiary alkyl halide. இது என்னது? tertiary alkyl halide 3x. tertiary alkyl halide. Steric hindrance will be there. ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். 3CH3 சண்டை போடும். அதனால் இந்த ரியாக்ஷன் என்னது? நடக்கவே நடக்காது. ஸோ there is no reaction. ஓகேவா சின்ஷான்? இஸ் தட் கிளியர்? ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன் அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இன்னும் நீங்கள் இதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். Cl, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. இது தானே கொடுத்துருக்காங்க. இதோட 2Na போடுறோம் ப்ளஸ் Cl CH3 CH3 CH3ன்னு இருக்குது. இவங்க எல்லோரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இவங்களும் ஜாயின் ஆகணும். இவங்க ரெண்டு பேரும் அட்டாச் ஆகுறப்ப lot of steric hindrance, lot of repulsion இருக்கும். ஸோ ரியாக்ஷன் does not proceed. இந்த ரியாக்ஷன் நடக்காது. சரியா? ரைட்
ரைட் சரியா கிளியரா ஓகே சூப்பர் குட் ஓகே குட் ஃபிட்டிகை ஊட்ஸ் பிரச்சனை இல்லை ஊட்ஸில் வேறு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ரைட் ஓகே ஊட்ஸில் இன்னும் கொஷின் இருக்குது ரைட் ஒரு கொஷின் வந்து கேட்கலாம் ஊட்ஸில் ஐ ஜஸ்ட் டூ இட் ஹாலஜனே போடாம விட்டுட்டேன் Cl plus 2Na plus என்ன இப்படி தப்பாக எழுதிட்டு இருக்கேன் ரைட் இது என்ன ஆன்சர் வரும் வாட் வில் பி தி ஆன்சர் எஸ் ஆன்சர் என்ன ஆன்சர் என்னது வாட் இஸ் த ஆன்சர் பார்க்கலாம் யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு ஊட்ஸ் வந்து ஈஸி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த ஊட்ஸில் ஒரு 4 லைன் ரொம்ப முக்கியமானது தன்வீர் கஷ்டமான கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டா பட் ஈஸியான கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க ஹூ செட் தட் there is no reaction இது ஏன் ரியாக்ஷன் நடக்காதுன்னு சொன்னேன்னா ரியாக்ஷன் நடக்காதுன்னு சொல்லலை ரியாக்ஷன் இஸ் பாசிபிள் we get 3 products 3 product வருமா we will get 3 products 3 products வரும் கரெக்டாக நோ ரியாக்ஷன் கிடையாது we will get 3 products இது ஃபுல்லாக மொத்தமாக வெளியே போகுதுன்னு வச்சுக்கலாம் இவனை மாதிரி இன்னொருத்தங்க கூட ஆட் ஆவானா இவங்கள மாதிரியே இருக்க ஒருத்தவங்க கூட ஆட் ஆவாங்களா ரைட் அப்போ என்னது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னது CH3 CH2 CH2 CH3 செகண்ட் ப்ராடக்ட்டு இவங்கள மாதிரி இருக்க இன்னொருத்தவங்களோட ஆட் ஆவாங்களா CH3 CH3 தேர்ட் ப்ராடக்ட் இவங்க 2 பேர் ஆட் ஆகுறது CH3 CH2 CH3 ரைட்டா 3 different products will come appear ரைட்டா அப்போ 3 different products appear ஆகும் இது நாட் எஃபிஷியன்ட் மெத்தட் அதாவது என்ன அப்படின்னா எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஆல்கேன் கிடையாது ஏன் அப்படின்னா 3 பேர் கிடைக்கிறாங்க இவங்க 3 பேரோட பாய்லிங் பாயிண்ட்டும் மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்குது அப்போ பாய்லிங் பாயிண்ட் வச்சு என்னால் பிரிக்க முடியாது ஸோ அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன் இஸ் நாட் ஷூட்டபிள் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேனை என்னால் ஊட்ஸில் நான் என்ன பண்ண முடியாது ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் ஊட்ஸில் நான் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேனை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது ஸோ ஊட்ஸில் மீத்தேன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடை யூஸ் பண்ண முடியாது இதெல்லாமே பண்ண முடியாது ரைட்டா ரைட் எஸ் டெசையர்ட் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்காது இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ கவனமாக இருக்கணும் நம்ம கண்ணு முன்னாடி இப்படி தான் கொஷினும் கொடுத்துருப்பாங்க நான் தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஊட்ஸ் இதை போய் கேட்டிருக்கானே நம்ம நினைப்போம் ஆனால் கவனமாக இருக்கணும் ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இதில் வராது அடுத்து ஃபிட்டிக்கிறது என்னது சிம்பிள் அதே தான் ஊட்ஸ்க்கு பார்த்ததே தான் ஊட்ஸும் ஃபிட்டிக்கும் ஒன்று தான் ஒன்றுமே கிடையாது Cl plus 2Na plus Cl with என்ன அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அல்கைல் we are going to have aryl compound அவ்வளோதான் அல்கைலுக்கு பதிலாக அரைல் குரூப் வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ அப்போ என்னது அவங்க 2 பேரும் பாண்ட் ஆகிடுவாங்க ஓகே சிம்பிளாக இப்படி வரப்போகுது சிம்பிள் ரைட்டா 2 அரைல் ஹாலோ வெளியே போயிடும் ஹாலஜன் வெளியே போயிடும் 2 அரைல் மட்டும் 2 சேர போகுது பைஃபினைல் ரைட்டா டைஃபினைல் அப்படி நம்ம சொல்லிக்கலாம் ரைட்டா ஓகே அடுத்து ஊட்ஸ் ஃபிட்டிங்னா RX இது சிம்பிளாக நான் எழுதிடுறேன் RX + 2Na + ARX XRA XAR அப்போ என்ன வரும் RARனு வரப்போ ஆர்னா என்னது அல்கைல் குரூப்பு ஏஆர்னா அரைல் குரூப் அவ்வளோதான் ரைட்டா ரைட் C6H6 ரைட்டா C6H5R C6H5Rனு வரும் ஓகே ரைட் கோரி ஹவுஸ் ரீஏஜென்ட் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா கோரி ஹவுஸ் ரீஏஜென்ட்டே கொஷினில் கேட்பாங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அல்கைல் ஹாலைடு வந்து என்ன அப்படின்னா ரியாக்ட் பண்ணுது அல்கைல் ஹாலைடு reacting with A forms B react with C forms R2CuLi right what is A what is B what is C A and B and C and lithium sum right okay right one alkyl and one aryl that is good தலை வலிக்குதா ஸ்வாதியே
வேறு வழி இல்லை, தலை வலிக்க தான் செய்யும், படித்து தான் ஆகணும். எஸ், ஆன்சர் இட். எஸ், வாட் இஸ் ஏ? ஏ இஸ் ஃபஸ்ட்டு என்ன போடணும், ஃபஸ்ட்டு என்ன வரணும்? வாட் இஸ் த ரியாக்ஷன் ரேஞ்ச்? ஸோ கொஷின் இப்போ நான் கொடுத்த வேர்டிங்ஸில் கொடுப்பாங்க, இது 2 தடவை கிட்டத்தட்ட ஒரு 2 years கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த R2 CU2 LI வந்து என்ன அப்படின்னா மாறப்போதான். ரைட்டா? என்னடா இவ்வளோ நேரம் ஆன்சர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறீங்க? LI B வந்து R, LI C வந்து CU. சரியா? இல்லை CUX, B வந்து CUX. சரியா? B வந்து CUX. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா கோரி ஹவுஸில் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ ரியாக்ஷன், யூ ஆர் கோயிங் டு டூ இட். ரைட்டா? What is the answer? Hey, என்னாச்சு? I am not getting any reply from you guys. What happened? Am I online? Can you able to see me? Whether the messages are coming or not? Message early, what happened? Is it stuck? மெசேஜ் வருதாடா? டேய், am I clear? ஓகே இருக்கீங்களா? டேய் எனக்கு நான் அனுப்புகிற மெசேஜ் வருது. ஓகே ரைட். நான் அனுப்புகிற மெசேஜ் வருது. சரியா? ரைட். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர்? ஓகே, வாட் இஸ் ஆன்சர்? அனு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஆன்சர்? சி த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் கோயிங் டு பி உனக்கு நான் ஆன்சர் சொன்னேன் அப்படின்னா யூ வில் கெட் லிட்டில் பிட் எக்ஸைட்டட். உனக்கு வித்தியாசமாக இருக்கும் ஆன்சர். ஓகே, தன்வீர் ஹஸ் கிவன் சம் ஆன்சர். ஓகே, அது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். சரி, ஓகே ரைட்டு. அப்புறம் அதர்ஸ், அனு மேலே ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து சின்ஷன், சாய் ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். எஸ், ஸ்வாதி ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். ஐ வில் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் ஆன்சர். நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்தாலும் நான் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொடுக்க போகிறேன். தட் இஸ் கோரி ஹவுஸ் சிந்தசிஸ். கோரி ஹவுஸ் எத்தனை தடவை படித்தாலும் திஸ் இஸ் வாட் வி வில் டூ அ மிஸ்டேக். ஏன்னா நம்ம படிக்கிறப்ப ஃபுல்லாக என்ன அப்படின்னா இந்த ஆர்எக்ஸு ஏஆர்எக்ஸ் அப்படி படிச்சிடும். பட் இந்த மாதிரி ஆக்சுவல் எக்ஸாம்பிள் கொடுக்குறப்ப தான் வி கெட் அ மிஸ்டேக். நோ ரியாக்ஷன், தெர் இஸ் நோ ரியாக்ஷன். ரைட்டா? ரைட். இட்ஸ் கோயிங் டு பி நோ ரியாக்ஷன். எல்லாமே பாசிபிள். தெர் இஸ் கோயிங் டு பி நோ ரியாக்ஷன். ஸோ தெர் இஸ் அ கண்டிஷன் தட் this should be always a primary alkyl halide. It should be a primary alkyl halide.
இது பிரைமரி அல்கைல் ஹாலைடாக இருந்தால் மட்டும்தான் நடக்க முடியும். இட் கேன் பி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி என்னவா வேணால் இருக்கலாம். பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? ரைட். இட் கேன் பி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எதுவாக வேணால் இருக்கலாம். பட் கோரி ஹவுஸில் த ஆர்எக்ஸ் ஃபைனலாக எடுத்துக்கக்கூடிய ஆர்எக்ஸ் மஸ்ட் பி பிரைமரி அல்கைல் ஹாலைட். ரைட்டா? பிரைமரி அல்கைல் ஹாலைட் எப்படி? பிரைமரி அல்கைல் ஹாலைட்னு இங்கே பாரு, இந்த கார்பன் எத்தனை பேரோட கனெக்ட் ஆகிருக்கு? ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே என்னது? சப்ஸ்டியூட் Cl. குளோரின் வந்து கனெக்ட் ஆகிருக்க கார்பன் 2 கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு CH3யோட. இட் இஸ் அ செகண்டரி அல்கைல் ஹாலைடு. செகண்டரி அல்கைல் ஹாலைட்னா there going to be no reaction. It is a condition. ரைட்டா? வழக்கம் போல் ராங் ஆன்சரா? கஷ்டப்பட்டு டைப் பண்ணிங்களே. ரைட்டா? இட் இஸ் அ கண்டிஷன் தட் கோரி ஹவுஸ்க்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். வூட்ஸ்க்கு தான் நிறைய கண்டிஷன் இருக்குது. வூட்ஸில் தான் என்னது? அன்சிமெட்ரிக்கல் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெர்ஷரி அல்கைல் ஹாலைட் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. கோரி ஹவுஸில் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு ஹாலைட், அதாவது நீங்கள் கில்மான்ஸ் ரீஏஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்மளோட கோரி ஹவுஸ் ரீஏஜென்ட் பேர் என்னதுன்னா, இந்த ரீஏஜென்ட் பேர் என்னது? இட் இஸ் கால்ட் கில்மான்ஸ் ரீஏஜென்ட். இந்த ரீஏஜென்ட் என்ன அப்படின்னா நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த ரீஏஜென்ட் கேன் பி எனிதிங். இதில் இருக்கக்கூடிய 6 பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி என்னவா வேணால் இருக்கலாம். ரைட்டா? ரைட்டே. ஆனால் திஸ் ஷுட் நாட் பி செகண்டரி ஆர் டெர்ஷரி. இட் ஷுட் பி ஆல்வேஸ் பிரைமரி. ஓகே, ரைட். டைப் பண்ணுறதுக்கே 5 minutes ஆச்சு. ஒருவேளை டைப் பண்ண அந்த கேப்பில் தான் நான் கற்றுக்கிட்டே இருந்திருக்கேனோ ஒருவேளை. ஏன்னா யாரையுமே காணோம் அப்படின்னு நான் தேடிட்டே இருந்தேன். ரைட்டா? அதுதான். ரைட். கில்மான்ஸ். இது ஷபிஷேக் குமார் பேர் வித்தியாசமாக இருக்கே. குட். சரியா? அப்போ இதே மாதிரி இன்னொரு கொஷின் கொடுக்கட்டா? கேன் யூ கிவ் மீ த ஆன்சர் ஃபார் திஸ்? ரைட். ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் கொஷின். What is the answer? Oh, okay, right. Okay, what is the answer for this? என்ன ஆன்சர் இப்போ? எஸ். இது நீ என்ன ஆன்சர்னு கண்டுபிடி. நான் உனக்கு இதில் ஷார்ட்கட் சொல்லித்தரேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. சரியா? ஐ வில் கிவ் யூ த ஷார்ட்கட் ஃபார் திஸ். ஒருவேளை அதை டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ? நான் அதான் நீ ரிப்ளை பண்ணுறதுக்கு இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஐ திங்க் நீங்கள் டைப் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். நீ இந்த டைப் பண்ணி ஆன்சர் சொல்ல நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நான் பாட்டுக்கு இங்கே நீ ஆன்சர் பண்ணவே இல்லை நினச்சிட்ருக்க. நீ அங்கே டைப் பண்ணிகிட்டு இருக்க போகிற. ஏன்னா எஸ், ஐ திங்க் யூ வில் பி டைப்பிங் இட். அவனும் இந்த தடவை கரெக்டாக பிடிச்சிட்டேன். நான் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எஸ், குட். CH3 thrice, C, CH2, CH2, CH3, LiCl, CuCl. Absolutely answer. Very good, very good. CH3, 3. இங்கே இருக்கவனை அப்படியே எழுதுங்க. இவனை இங்கேருந்து தூக்குங்க, இவனையும் இங்கேருந்து தூக்குங்க. இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருங்க. இவனை அவ்வளோதான். இங்கே இருக்கவனை ரிவர்ஸில் எழுதுங்க. சிஎலோட அவன் கரெக்டாக இருந்ததுன்னா அவனை தூக்கிட்டு வாங்க. இங்கே CH2, இந்த 3 பேர் இங்கே ஒருத்தன் இருக்கான CH2, CH2, CH3. ரைட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் CuCl, LiCl, அவ்வளோதான். ஓகே, அது கரெக்ட் இல்லை. R2 ஆனால் டேலி ஆக முடியும். இப்போ டேலி ஆகும்ல, இப்போ ஏன் டேலி ஆகலை? அது கரெக்டாக வந்திருக்கணுமே. ஸ்வாதி என்ன ஆன்சர்? CH3, CH2. ஓ, நீங்கள் இது வந்து த்ரைஸ் போடாமல் அப்படி மட்டும் எழுதியிருக்கீங்களா? அப்படிலாம் எழுதக்கூடாது.
ஓகே ரைட் கிளியர் சரியா ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் த கொஷின்ஸ் வில் பி ஆஸ்ட். கொஷின் இப்படி தான் கொடுப்பாங்க, என்ன ப்ராடக்ட்னு கீழே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, இதை நேமில் கொடுத்துருப்பாங்க. இதோட ஐயூபேக் நேம் என்னன்னு சொல்ல முடியுமா? இதோட ஐயூபேக் நேம் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? இதோட பேர் என்ன? இதோட பேர் என்ன? (2,2 dimethyl pentane). என்ன ஒரு டயக்ராம், இது எப்படி எழுதணும்? இப்படி இருந்துச்சுன்னா CH3 O ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரைட். 2ல் 2 டைமெத்தில் பென்டைன் அவ்வளோதான். அடுத்து ஃப்ராங்க்லாண்ட் ரியாக்ஷன் என்னது? சிம்பிள் RX + 2 zinc + XR going to be RR ரைட்டா. ஜிங்க் தான் என்னது இங்கே ஃப்ராங்க்லாண்டில் முக்கியமான ஆள் ரைட்டா. லித்தியம் குளோரைட் அண்ட் காப்பர் குளோரைட் வேறு லெவல் குட். ஸோ ஃப்ராங்க்லாண்ட்னா ஜிங்க்கு, அதுக்கடுத்து யார் வருவா? உல்மான்னா யார்? Cu 2 Cu போடுங்க, இந்த பக்கம் ஒரு RX, இந்த பக்கம் ஒரு XR. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி RR ரைட்டா. சரியா அவ்வளோதான் ரைட் கிளியர். டீகார்பாக்சிலேஷன். ஸோ மோஸ்ட்டாக கொஷின் எடுத்து கேட்குறது இங்கே இருந்தால் கவனம், இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, கவனமாக கவனிச்சுக்கோங்க ரைட்டா. கவனம். டீகார்பாக்சிலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரிமூவல் ஆஃப் CO2 ரைட்டா. ரிமூவல் ஆஃப் CO2 ஃப்ரம் அன் ஆர்கானிக் காம்பவுண்டு தான் டீகார்பாக்சிலேஷன் சொல்ல போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது கார்பாக்சிலிக் ஆசிடை சால்ட்டாக மாற்றி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம் ரைட்டா. யாரோட அப்படின்னா சோடா லைமோட. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. சோடா லைம் அப்படிங்கிறது ஒரே ஒரு நிமிஷம். ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஒன் கொஸ்டின். ஸோ இதை வந்து நம்ம அன்றைக்கே பார்த்தோன்னு நினைக்கிறேன். யார் அன்றைக்கி பார்த்தவங்க இருக்கீங்க? நீட் 2023ல் கேட்டிருந்த ஒரு கொஷின், 23 24ல் கேட்டிருந்தாங்களா? இது பார்த்தோமா? யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஓகே, கேன் யூ ஆன்சர் திஸ் கொஷின்? எஸ். நேமிங் ரியாக்ஷன் அல்லது நம்ம இப்போ படிக்கிறோம்ல இந்த ரியாக்ஷனை எப்படி ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாரு. திஸ் இஸ் ஹவ் த கொஷின் இஸ் ஆஸ்க். weight of 2 moles of organic compound which is obtained by heating sodium ethanoate with the sodium hydroxide in the presence of calcium oxide. டியா? அன்றைக்கி பார்த்தோம்ல ரைட், அந்த ரியாக்ஷனை இப்போ பார்க்க போகிறோம் சரியா. த ஆன்சர் இஸ் 32 கிராம். இதுக்கு ஆன்சர் என்னது? 32 கிராம். இதுக்கு ஆன்சர் 32 கிராமு. ஆன்சர் 32 சரியா, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆன்சர் இஸ் 32 கிராம். கவனமாக இருக்கணும் ரைட்டா. ஸோ இப்போ இது எப்படி 32 கிராம்ன்றதை நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த ரியாக்ஷன் பார்த்தோன்னா we will be understanding it ரைட்டா. ஸோ பாரு 2CONA, அப்போ என்னது கிடைக்க போகிறது? என்னது? CH4. இப்போ ரியாக்ஷன் வந்து சோடியம் எத்தனோவேட்டுனால ஓகே, சோடியம் பென்சோயேட்டுன்னு கொடுத்துருந்தா என்ன ஆன்சர் இருந்திருக்கும்? சோடியம் பென்சோயேட்னா ஆன்சர் என்ன? மீத்தேன் தான். ஆனால் கொஷினில் 2 மோல்ஸ்னு கொடுத்துருந்தாங்க, நீ அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கொஷினில் 2 மோல்ஸ் கொடுத்துருந்தாங்க.
கொஷின் என்னன்னா 2 moles, they have given 2 moles, 2 moles அதனால 32, 2 molesனால 32, 2 moles அதனால. சரி, எனக்கு சோடியம் பென்சோயேட் இருந்தால் என்ன ஆன்சர் வந்திருக்கும்? இதே கொஷின், இதே 2 moles, இதே தான், எல்லாமே சேம். என்ன அப்படின்னா சோடியம் எத்தனோயேட்டுக்கு பதிலாக சோடியம் பென்சோயேட். அப்போ என்ன வந்திருக்கும்? சோடியம் பென்சோயேட்னா சிம்பிள் திங். என்னது? 2 times benzene. 2 times benzene C6H6 ஓட வேல்யூ என்னது? C6H6 வேல்யூ என்னது? 6 12 6 ஆர் 72 ஆர் 72 ப்ளஸ் ஒரு 6 78, 78 into 2 என்னது? 140, 156 கிராம் வருமா? ரைட்டா? am I right? Tell me whether I am right or wrong. yes, okay. அப்போ கொஷின் ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் கேட்குறது இல்லை, நம்ம படிக்கிற மெத்தடாலஜி தான் இருக்குது. நீட்டை பொறுத்த வரைக்கும் ஜேயும் அப்படி தான். ஜேயில் இதை விட என்ன அப்படின்னா அங்கே மோல்ஸ் கொடுத்தாங்களா, அதாவது மோல்ஸ் கேட்குறதுக்கு பதிலாக வால்யூம் கேட்பாங்க. வால்யூம் கேட்டால் என்ன பண்ணியிருப்பீங்க? அங்கே இருக்குல்ல, இப்போ அதே கொஷின் என்ன அப்படின்னா ஏன் ஜேஇ கொஷின் அப்படின்னு அப்படி சிம்பிளாக ஜஸ்ட் வி வில் ஜஸ்ட் டூ இட், ரைட்? ஸோ இப்போ என்ன அப்படின்னா 32 கிராம்ன்றது ஆன்சர் வந்துச்சு, ரைட்டா? கொஷின் என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் கிராம்ன்றதுக்கு பதிலாக வால்யூம் ஆஃப் 2 moles ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ்ட். வால்யூமில் என்ன பண்ணியிருப்பீங்க? நீட்டுக்கு வெயிட் கேட்டாங்கன்னா ஜெயில் என்ன பண்ணுவாங்கன்னா வால்யூம் கேட்பாங்க, அவ்வளோதான். 2 molesோட வால்யூம் கேட்கல, இந்த வெயிட்டோட இந்த 32 கிராமுக்கு கேட்டிருக்காங்க. 32 grams ரைட், அவ்வளோதான். ரைட் 1 mole 22.4. சரி, 2 moles நீங்கள் கொடுத்துட்டாங்க, அதனால் ஓகே. மோல்ஸ் கொடுக்காம இருந்திருந்தாங்கண்ணா, ரைட்டா? சரியா? ரைட், ஓகே. நான் வந்து கொஷினை கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சி ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டேன். ஏன்னா ரைட், மேபி இப்போ வந்து இங்கே மோல்ஸ் கொடுக்காம இதில் ப்ரொடியூஸ் ஆகிற கிராம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? நம்மளே ரியாக்ஷன் எழுத சொல்லி இந்த 32 நம்மளாக கண்டுபிடிச்சோன்னா அல்லது 16 நம்ம கண்டுபிடிச்சோமா, அப்போ அந்த 16 கண்டுபிடிச்சா அந்த 16 கிராமுக்கு எத்தனை மோல்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் சோடியம் எத்தனோயிட் சிம்பிளாக இல்லாமல் வேறு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஜேஇயில் கொஷின். நீட்னா எவ்வளோ, ஜேஇனா அவ்வளோதான், ரைட்டாக? அதை விட கொஞ்சம் கிரிட்டிகாலிட்டி அவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது, அவ்வளோதான். சரியா? ஸோ இதில் CaO எதுக்கு? CaO சோடா லைம் வந்து என்ன அப்படின்னா NaOH இஸ் குவைட் ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னது? வாட்டரை அப்சார்ப் பண்ணிடும், வாட்டரை அப்சார்ப் பண்ணிடுன்றனால இருக்குது, ரைட்டா? பர்சன்டேஜ் பியூரிட்டி, எஸ், பர்சன்டேஜ் பியூரிட்டி பர்சன்டேஜ் கொடுத்துட்டு கேட்கலாம், அப்படி கேட்கலாம், ரைட்? ஆனால் நீட்லேயே பர்சன்டேஜ் பியூரிட்டி கேட்குறாங்க, சரியா? ஓகே. ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியராக? ரைட். இதுக்கடுத்து என்ன வரும்? கோல்ஸ். கோல்ஸில் நிறைய விஷயங்கள். கோல்ஸில் என்னென்னலாம் கொஷின் கேட்பாங்கன்னு நீ சொல்லு, நம்ம இனிமேல் எப்படி மாற்றிடலாம். நான் நடத்துறதுக்கு பதிலாக நான் ஆல்ரெடி நடத்திட்டேன்ல, இப்போ நீ சொல்லு கோல்ஸில் என்னென்னலாம் கொஷின் கேட்கலாம். கோல்ஸ் எலக்ட்ரோலைசிஸ்லேருந்து என்னென்ன கொஷின்லாம் வரலாம்? எஸ், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நம்ம பார்த்ததை வச்சு சொல்லு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் த ஸ்லைட் கூட நீ ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்லு பார்க்கலாம் என்னென்னலாம் கொஷின் கேட்கலான்னு. Right, okay. Anode cathode product, anode product, same number of carbon as the product. So, same number of carbon இருக்கும். Same number தான் இருக்குமா? Okay, right. In decarboxylation, less than 1 carbon will be the product. வேறு என்ன கேட்கலாம்? Anode என்ன, cathode என்னன்றது கேட்கலாம். ஸோ கார்பன் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். எந்த கேஸ் எங்கே ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்புறம் அவுட்புட்டில் எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்றத கேட்பாங்க, ரைட்டா? ஓகே. சாய், நீ சொன்னது ரைட்டான்றது மட்டும் ஒரு தடவை நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன். ஜஸ்ட் மேக் ஷுர் தட் இஸ் ரைட், யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் ஆர் நாட்.
சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆஸ் அ ப்ராடக்ட்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க, அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ அடுத்து pH வேல்யூ என்ன ஆகும்? நேச்சர் அந்த அசிடிக் ஆர் பேசிக், இட் இஸ் கோயிங் டு பி பேசிக். என்னது அவுட்புட் பேசிக் ஆக போகுது. ரைட்டா? ஓகே, நவ் ஐ வில் கிவ் யூ அ கொஷின். எஸ், ஆன்சர் இட். pH நானே ஆன்சர் தான் இன்க்ரீஸ்ன்னு போட்டேனே. எனக்கு என்ன அப்படின்னா ஆனோடில் என்னென்ன இருக்கும், கேத்தோடில் என்னென்ன ப்ராடக்ட் வரும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன? ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா மெயின் ப்ராடக்ட் என்னது, மெயின் ப்ராடக்டோட பேர் என்ன, மெயின் ப்ராடக்ட் பேர் என்ன, அதுக்கப்புறம் ஆனோடில் என்னென்ன இருக்கும், கேத்தோடில் என்னென்ன இருக்கும், டக் டக்குன்னு சொல்லுங்கள். ஹெக்ஸேன் அசம்ஷன் நீ சேம் நம்பரில் இருக்குன்னு சொன்ன, சேம் நம்பர் ஆஃப் கார்பனில் இருக்குன்னு சொன்ன ஆன்சரில். சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குன்னா எப்படி ஹெக்ஸேன் வரும்? இல்லையே, ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தானே. கோல் டஸ் நாட் ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் வித் த சேம் நம்பர் ஆஃப் கார்பன். ஆமாம், சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ப்ரொடியூஸ் பண்ணாது. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரைட்டா? அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு. இங்கே என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள். எஸ், 2 moles ஆஃப் ப்ரோப்பேனா எத்தனோயேட்டுக்கு மட்டும் சேம் வருமா? என்ன ஆச்சு? இது எழுது. இதோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் திஸ்? ஜஸ்ட் கிவ் மீ த ஃபார்முலா. இதோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலா எழுதுனா ஆன்சர் வந்துட்டு போகணும். எத்தனை பேர் பேப்பர் பெண்ணோட இருக்க எழுதுறியா? நீ எழுதுனா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எழுத மட்டும் சி. இதோட ஃபார்முலா என்னது? பியூட்டனோயேட்னா என்னது? சோடியம் எத்தனோயேட்னா என்ன? சோடியம் பியூட்டனோயேட்னா என்னது? சிம்பிள். 4 கார்பன் இருக்கணுமா? அவ்வளோதானா? CH3 CH2 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 அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? லாஸ்ட் வந்து COO தானே, 4 கார்பன்னா COO இருக்கணும். ரைட்டா? மீத் ஈத் ப்ரோ பியூட். அப்போ பியூட்டனோயேட் இதானே, சோடியம் பியூட்டனோயேட்டு தான். ரைட்டா? சோடியம் பியூட்டனோயேட்டு கோல்ஸ் ரியாக்ஷனில் எப்பயுமே 2 moles தான் எடுத்துக்கணும். ரைட்டா? 2 moles எடுப்போமா? இங்கே பாரு, என்ன சொன்னாலும் முன்னாடி 2 எப்பயுமே போட்டு தான் இருக்கணும். ஜென்ரல் ரியாக்ஷனில் முன்னாடி 2 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இதை ஹைட்ரோலைசிஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? அப்போ 2 times ஆஃப் வாட்டர். நீ வெறும் வாட்டர் எழுதிக்கிட்டாலும் சரி தான். ஆன்சர் என்ன வரும்? கோல்ஸ் ரியாக்ஷனில் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? we have a formula. நம்பர் ஆஃப் கார்பன் கண்டுபிடிக்கிறதுக்கு we have a formula 2n-1 ஃபார்முலா ஒன்று சொல்லியிருக்கேன். ரைட்டா? அப்போ 2n-1 எத்தனை எண் இருக்குது? 1 2 3 4 கார்பன் இருக்குது. அப்போ 2 × 3 டோட்டல் 6. அப்போதே அவன் சொன்னான், யார் சின்சான் சொன்னால் ஹெக்ஸேன்கிற ரைட் ஆன்சர் தான். ஆனால் அவனோட கான்ஃபிடென்ஷியலிட்டி அங்கே வரல. ஏன் ஹெக்ஸேன் நம்ம சொன்னோம் அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரு டவுட். ஹெக்ஸேன் வாஸ் த ரைட் ஆன்சர். என்ன வரப்போகுது அப்போ? இது CH3 CH2 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 CH3. ரைட்டா? 3 3 6 CH3 ப்ளஸ் என்னெல்லாம் வரும் கூட? CO2 கேஸ் ரிலீஸ் ஆகும். அடுத்து ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். அது போக பேஸ்னால் என்னது? அப்போ NaOH. இங்கே சோடியம் தானே இருக்குது.
அப்போ பேஸ். இவங்க ரெண்டு பேரும் அதாவது என்ன அப்படின்னா இந்த ஆல்கைல் குரூப் ஹெக்ஸேனும் CO2வும் எங்கே இருப்பாங்க? ஆனோடில் இருக்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கேத்தோடில் இருக்க போகிறாங்க. ரைட்டா? ரைட், சூப்பர். 2CO2 2NaOH, ரைட், ஓகே. 2 டைம்ஸ் எல்லாமே 2 டைம்ஸ் போட்டுக்கோ. 2H2O, NaOH 2 தான் வருதா? எல்லாருமே ஹைட்ரஜன் மட்டும் ஒன்று தான், ஹைட்ரஜன் 1 டைம் தான் வருது. இங்கே என்ன அப்படின்னா 2 டைம்ஸ் NaOH. சரியா? கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ யாருக்குமே சேமாக அதெல்லாம் கிடையாது. நீ என்ன பண்ண போகிற, இங்கே இருக்கிறதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குன்னு பாரு. அது என்ன வேணுது? ஆட் நம்பர் ஈவன் நம்பர்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. ஆட் நம்பர் ஈவன் நம்பர்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. சாரு எஸ் கமான், ஆட் நம்பர் ஈவன் நம்பர்லாம் ப்ராப்ளம் இல்லைடா இங்கே. ஸோ ஒன்லி திங் இஸ் இந்த ஃபார்முலா தான் மேட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ஜேஇ கொஷின். இப்போ கேட்ட இந்த சோடியம் பியூட்டோனேட் இருக்குல்ல, இந்த NHexங்கிறது தான் ஆன்சர். இட் இஸ் அ ஜேஇ கொஷின். ஜேஇயில் எவ்வளோ ஈஸியாக கொஷின் கேட்டிருக்காங்க பாரு. ஸோ டோன்ட் திங்க் தட் இட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் கொஷின், கஷ்டமாக இருக்க போது ஈஸி திங். ஸோ இட் இஸ் அ மெயின் ப்ராடக்ட். என்னென்னு கேட்டாங்க, மெயின் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஆனோடில் என்ன, கேத்தோடில் என்ன, we are just found it out. ரைட்டா? கிளியர், சூப்பர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரோசன்மண்ட் ரியாக்ஷன். ரோசன்மண்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா we are going to react acid chloride. ரைட்டா? இது என்னது? COOHன்னு இருந்திருக்கும், RCOOH. இதில் என்ன இருக்கும்? RCOClன்னு இருக்கும். ரைட்டா? OH போயிட்டு அந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? Cl வந்திருக்கும். ரைட்டா? அதான் என்னது? ஆசிட் குளோரைடு. ரைட்டா? அதுக்கு பேர் என்னது? ஆசிட் குளோரைடுன்னு சொல்ல போகிறோம். ஆசிட் குளோரைடில் ஹைட்ரஜனேஷன் பண்ண போகிறோம். சிம்பிள் ஹைட்ரஜனேஷன். ஹைட்ரஜனேஷன் என்னது? HH இருக்கா, 2 ஹைட்ரஜன் இருக்கா, ஒரு ஹைட்ரஜன் HClோட போய்டும், இன்னொரு ஹைட்ரஜன் என்ன பண்ண போகுது? இங்கே அப்படியே வந்து ஆட் ஆக போகுது. ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆக போகுது. சிம்பிள், அவ்வளோதான். Cl ஹைட்ரஜனோட போய்டும், இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்கே வந்துடும். சரியா? சிம்பிள் திங். அப்போ என்னது இதுக்கு ஆன்சர்? அஃபி வாங்க, அப்போதே வந்தீங்க, அப்புறம் திருப்பி போயிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஆல்டிகைட் ஆன்சர். ரைட்டா? ஆல்டிகைட் ஆன்சர். கிளியர். இப்போ என்ன அப்படின்னா தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் யூ அ கொஷின். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கீப்பிங் திஸ் PDBaSO4? ரைட்டா? PDBaSO4. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ்? யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ்? ஏன் PDBaSO4 யூஸ் பண்ணியிருக்காங்க? நீ யோசிச்சு பாரு. இது என்னது? PDBaSO4 இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ண சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். we have seen that. PDBaSO4 எங்கே யூஸ் பண்ணுவோம்? PDBaS poison. ரைட்டா? ரைட், இட் இஸ் அ பாய்சன். BaSO4, PD is the catalyst, BaSO4 is a poison. எதுக்கு பாய்சன் யூஸ் பண்ண போகிறோம்? எதுக்கு பாய்சன் யூஸ் பண்ணுவோம்? எக்ஸஸ் ரியாக்ஷன் ஸ்டாப்பிங். எஸ், ரியாக்ஷன் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது. பரவாயில்ல அஃபி, கவனிங்க. இப்போ ரியாக்ஷன் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக. ரைட்டா? PDBaSO4ங்கிறது பாய்சன். அப்போ பாய்சன் என்னது நம்ம போகிறதுக்கு இருக்கக்கூடாது. அதாவது ஃபர்தராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி வேறு ரியாக்ஷன் நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பாய்சன் யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன நடக்க போகுது? இப்படி இருக்குது. நீங்கள் BaSO4 போடலைன்னா ஆசிட் குளோரைடு H2ஓட ரியாக்ட் பண்ணி என்ன ஆகிடும் அப்படின்னா இட் வில் பிகம் ஆல்கஹால். என்ன ஆகிடுமா? RC, இந்த டபுள் பாண்ட் OH இருக்குல்ல, இது என்னவா மாறிடும் அப்படின்னா CH, இங்கே OH மாறிடுமா? ரைட்டா? இட் வில் பிகம் ஆசிட். சரி, இட் வில் பிகம் ஆல்கஹால். இட் வில் பிகம் ஆல்கஹால். இட் வில் பிகம் ஆல்கஹால். ரைட்டா? இட் வில் பிகம் ஆல்கஹால். என்னவா மாறிடுது? ஆல்கஹாலாக மாறிடும். ஓகேவா? வணக்கம் விகாஷ், வாங்க. இட் வில் லீட்ஸ் டு ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலாக மாறுதுன்னா அது பேர் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ரிடக்ஷன். ஒரு தடவை கொஷின் என்ன அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ டூ கம்ப்ளீட் ரிடக்ஷன் இன் ரோசன்மண்ட்? ரோசன்மண்ட் ரியாக்ஷனில் ரோசன்மண்ட் ரியாக்டன்ட் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் ரிடக்ஷன் பண்ணால் உன்னோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது ஒரு தியரி. ஆல்கஹாலா, எஸ்டர் ஃபார்ம் ஆகுமா, அல்லது ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகுமா, கீட்டோன் ஃபார்ம் ஆகுமா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆல்கஹால். ரைட்டா? த ஆன்சர் இஸ் ஆல்கஹால். If we are taking Rosenmund reactant and doing a partial reduction பண்ணா we will get aldehyde. So partial reduction na enna, complete reduction na என்னங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. நோ ப்ராப்ளம். நீ கிளாஸ் போயிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன விகாஷ், கரெக்டாக? ஸோ நீ அந்த கிளாஸ் முடிஞ்சிட்டு இப்போ தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ ரோசன்மண்ட்னா இதான். அடுத்து ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன். ஸ்டீஃபன்ஸ் என்னது? சைனைடாக ஆல்டிகைடாக மாற்ற போகிறோம். ரைட்டாக? ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன் என்னது? ஆல்டிகைடாக மாற்ற போகிறோம். சைனைட் டு ஆல்டிகைட். சிம்பிள். இது வந்து என்ன அப்படின்னா சைனைடாக ஆல்டிகைடாக மாற்றுறது நிறைய ப்ராசஸ் இருக்குது. சிம்பிள். டேரெக்டாக சிஎன் எடுத்துட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷனில் சைனைடை ஆல்கஹாலாக மாற்ற போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? இதுக்கு என்ன ரியேஜென்ட்லாம் போடணும்? டேரெக்டாக நீ ஆசிட் போட்டாலே போதும். சைனைடோட
ஆசிட் சயனரோட ஆசிட் அல்லது ஹைட்ரோலைசிஸ் H ப்ளஸ் கொடுத்தாலே போதும் H ப்ளஸ்ஸை கொடுத்தேன்னா ஹைட்ரஜன் H ப்ளஸ் கொடுத்தாலே யூ வில் கெட் இட் அஸ் அ சாரி ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷனோட ரியாக்டன்ட் வந்து SnCl2 with HCl அதான் ஆசிட் SnCl2 with HCl ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன்னாலே உன் மைண்டில் என்ன வரணும் SnCl2 with HCl போட்டேன்னா சைனைடு போய்ட்டு உனக்கு என்னது ஆல்டிகேட் ஃபார்ம் ஆகும் இது வந்து மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா யூ கேன் டைரக்ட்லி ஜஸ்ட் சிம்பிளி நோட் ஆன் தட் SnCl2 with HCl going to give you the aldehyde ரைட்டா அவ்வளோதான் ஓகே ஸோ அடுத்த டயபால் ஹெச்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை ஐசோபியூட்டைல் டயபால் ஹெச்சோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட் ஐசோபியூட்டைல்னா என்னது இந்த மாதிரி இருக்கிறது தானே ஐசோபியூட்டைல் ரைட்டா இப்படி இருக்குமா 4 கார்பன் காம்பவுண்ட் சி இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3 இங்கே ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ரைட்டா ஐசோபியூட்டைல்னு சொல்ல போகிறோமா இதை ரைட்டா ஐசோபியூட்டைல்னு ஸோ இந்த ஐசோபியூட்டைல் என்ன அப்படின்னா 2 இருக்க போதும் டை ஐசோபியூட்டைல் 2 ஐசோபியூட்டைல் இருக்குது ரைட்டா இங்கே ஒரு ஐசோபியூட்டைல் இருக்குது இங்கே ஒரு ஐசோபியூட்டைல் இருக்குது 2 ஐசோபியூட்டைல் என்ன அப்படின்னா ஒரு அலுமினியம் ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அலுமினியம் ஹைட்ரைடு ஸோ டை ஐசோபியூட்டைல் ஹைட்ரைடு அதான் என்னது டயபால் ஹெச் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்போ டயபால் ஹெச் எடுத்துகிட்டு என்ன அப்படின்னா வாட் இஸ் திஸ் இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் திஸ் இது பேர் என்ன இது பேர் என்ன இது பேர் என்ன ஆன்சர் என்னமோ சேம் தான் எல்லா பக்கமும் என்னது ஆன்சர் இஸ் CHO தான் அது ஆன்சர் CHOனா என்னது ஆல்டிகைட் இங்கே ஆல்டிகைட் இங்கே ஆல்டிகைட் இங்கே ஆல்டிகைட் தான் வருது ஆன்சர் இஸ் ஆல்டிகைட் வாட் இஸ் த ரியாக்டன்ட் என்னது ரியாக்டன்ட் என்னென்ன வருது எஸ்டர் நைட்ரைல் ரைட்டா இது என்னது இது ரெண்டுமே என்னது தீஸ் போத் ஆர் எஸ்டர் இது சைனைட் குரூப்னு சொல்லலாம் அதில் நைட்ரைல் சைனைட் இருக்குது அல்லது நைட்ரைல் எஸ்டருக்கும் சைனைடுக்கும் அல்லது எஸ்டர் நைட்ரைல் ஐயோபேக்கில் நைட்ரைல் எழுதுவோம் ஜென்ரலாக நம்ம சைனைட் குரூப்னு சொல்ல போகிறோம் இவங்க 2 பேருக்கும் நீ டயபால் ஹெச் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆல்டிகைட் ஸோ நீ எங்கேயாவது டயபால் ஹெச் பார்த்த அப்படின்னா உன்னோட அவுட்புட் என்னவாக தான் இருக்க போகுது இட்ஸ் கோயிங் டு பி ஷார்ட்டாக இட்ஸ் கோயிங் டு பி ஆல்டிகைட் நீ கவனமாக கன்ஃபார்மாக நீ என்ன பண்ணிக்கலாம் ஆல்டிகைட் அப்படின்னு நீ ஷுவராக போட்டுடலாம் தெர் இஸ் நோ டவுட் இன் இட் ரைட் ஸோ டயபால் ஹெச் போட்டால் ஆல்டிகைட் தான் கிடைக்க போகுது ரைட் Gattermann-Koch ரைட்டா ஸோ Gattermann-Koch ஸோ இந்த Gattermann-Koch வந்து என்ன அப்படின்னா இன்னும் எவ்வளோ இருக்குது go for a small break 1 2 3 4 5 6 7 8 9 அக்கா இன்னும் நிறையா இருக்குது ஓகே எஸ் Gattermann-Koch பார்க்கலாமா ரைட்டா Gattermann-Koch பார்க்குறதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் வெயிட்டட் ஜஸ்ட் அ மினிட் What is the doubt, Simshan? Any doubt? Diabol H can reduce acid. Yes, it can reduce. It will reduce. Diabol H reduce acid halide into ஆனால் அது மட்டும் என்ன அப்படின்னா ஆல்கோஹாலாக மாற்றும். இட்ஸ் a very important thing, ரைட்டா? Diabol H என்ன அப்படின்னா ஆசிட் குளோரைடை இட் வில் சேஞ்ச் இன்ட்டு ஆல்கோஹால் ப்ரைமரி ஆல்கோஹாலாக மாற்றும். ஸோ அது மட்டும் கவனம். ஸோ நான் வந்து என்ன அப்படின்னா Diabol H எஸ்டரும் சைனைடு இருந்துச்சுன்னா நீ கண்ண மூடிட்டு என்ன பண்ணிடலாம், இட் வில் கன்வெர்டட் இன்ட்டு ஆல்டிகைட். இன்கேஸ் ஆசிட் குளோரைடு இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கன்வெர்டட் இன்ட்டு அது என்ன அப்படின்னா ப்ரைமரி ஆல்கோஹால். சரியா, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. இட்ஸ் கோயிங் டு பி ப்ரைமரி ஆல்கோஹால். ஓகே.
ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். Are you guys ready? We'll resume it. Yes. Gattermann-Koch தானே? Yes. DIBAL-H வரைக்கும் பார்த்துட்டோம். Now we'll go with Gattermann-Koch. சரியா? Am I audible? I hope I am audible. என்ன? கண்டிப்பாக கேட்கும். Yes. Then we're okay. Come on. Gattermann-Koch பார்த்துடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். ரைட்டா? Gattermann-Koch பொறுத்த வரைக்கும் பென்சின் எடுத்துக்க போகிறோம். பென்சினை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. This is the reagent here. It is very important. ரைட்டா? கார்பன் வித் HCl. ரைட்டா? கார்பன் வித் HCl இது ரெண்டு பேரும் சேர்த்து தான் நம்ம எடுக்க போகிறோம். கார்பனையும் HCலையும் நம்ம எடுக்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பென்சால்டிகைட் ஃபார்ம் ஆக போகுது. ரைட்டா? கார்பன் HCl சேர்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பென்சால்டிகைட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ தட் இஸ் த ரியேஜென்ட் பென்சினோட பென்சால்டிகைட். ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னா இந்த CO இங்கே ஆட் ஆக போகுது. இங்கே இருக்க ஹைட்ரஜனோட CO ஆட் ஆக போகுது. அதுதான் விஷயம். ஓகே, தட் இஸ் கோயிங் டு பி. ரைட்டா? பப்ளிக்கில் கேட்ட கொஷினா எவாஞ்சலின். ஓகே, குட். Gattermann-Koch. ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து எடாட் ரியாக்ஷன். எடாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பசங்க எல்லாருமே என்ன படிக்கிறாங்க அப்படின்னா ரியாக்டன்ட் என்ன ப்ராடக்ட் என்னன்னு படிச்சுறாங்க. ஆனால் எடாட்லேருந்து வரக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நடுவில் இருக்க காம்ப்ளெக்ஸை தான் கொஷினாக கேட்குறாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இதோட ரீஏஜென்ட் என்ன அப்படின்னா குரோமைல் குளோரைடு. குரோமைல் குளோரைடு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டி பிளாக்ல நம்ம படிப்போம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்கும் குரோமைல் குளோரைடு அப்படிங்கிறது. ரைட்டா? குரோமைல் குளோரைடு. குரோமைல் குளோரைடு. குரோமைல் குளோரைடு. ரைட்டா? குரோமைல் குளோரைடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்க போது. அதுக்கடுத்து CCl4. CCl4 இஸ் போலார் ஆர் நான் போலார்? போலார் ஆர் நான் போலார்? போலாரா நான் போலாரா? அப்போ அதை நம்ம பார்த்தோம். என்னது சொல்லுங்கள்? போலார் ஆர் நான் போலார்? CCl4 என்னது? போலாரா நான் போலாரா? ரைட்? டெல் மீ whether it is polar or non polar. Polar solvent or non polar solvent. That is very important. ரைட்டா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா எடாட் ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் யார் அப்படின்னா எடாட் ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் யாருன்னு பார்த்தேன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ டொலுவின். டொலுவின் தான் என்னது எடாட் ரியாக்ஷனோட ரியேஜென்ட். எஸ். CCl4 இஸ் அ நான் போலார் சால்வெண்ட். ரைட்டா? போலார் கிடையாது. இட் இஸ் அ நான் போலார் சால்வெண்ட். டொலுவின் எடுத்துக்க போகிறோம். டொலுவின் என்ன பண்ண போகுது அப்படின்னா குரோமைல் குளோரைடோட ரியாக்ட் பண்ணுறப்ப அப்படியே இங்கே என்ன இருக்கோ அது இந்த CH3 இருக்குல்ல, CH3லேருந்து 2 ஹைட்ரஜன் எடுத்துருங்க. 2 ஹைட்ரஜன் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த குரோமைல் குளோரைடில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே போட்டு அந்த ஹைட்ரஜனையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ரைட்டா? அவ்வளோதான். OCrCl2. OCrCl2 அதுக்கப்புறம் 2 O இருக்கா, அது எப்படி மாத்திரம் OCrCl2 OHன்னு எழுத போகிறோம். ரைட்டா? ஸோ டோட்டலாக 2 எல்லாருமே 2 தடவை இருக்காங்க. அதனால் 2 டைம்ஸ் நம்ம எல்லாம் இங்கே இருக்க 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக போடுறோம். ஸோ 2 டைம்ஸ் பாண்டு ஃபார்ம் ஆக போகிறாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அடுத்து இதை வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறப்ப இவங்க எல்லாரும் மொத்தமாக கலந்துட போகிறாங்க. அதுலேருந்து என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? வெறும் CHO. ரைட்டா? ஆல்டிகைடு மட்டும் ஃபார்ம் ஆகும். இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஆல்டிகைட். ரைட்டா? நான் போலார் இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ஆல்டிகைட். சரியா? சிம்பிளாக எடாட் ரியாக்ஷனோட ரியாக்டன் என்ன அப்படின்னா we are going to take டொலுவினை ஆல்டிகைடாக மாற்ற போகிறோம். இன் பிட்வீனில் we are going to have a complex. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து ஆல்டால் கண்டென்சேஷன். அஸ் த டைம் இல்லை, ஆல்டால் கண்டென்சேஷன் ஆல்ரெடி நம்ம நடத்திட்டோம். ஸோ ஆல்டால், கேனிசரோ, கிராஸ் ஆல்டால், கிராஸ் கேனிசரோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. டாப் 10 ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். நீங்கள் இந்த சேனலோட போயிட்டு லைவில் கிளிக் பண்ணி பார்த்தா அப்படின்னா டாப் 10 ரியாக்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஸோ இப்போ வந்து ஐ எம் நாட் கோயிங் டு டீச் தேட். ஸோ வி வில் கோ வித் த நெக்ஸ்ட் டாபிக், தட் இஸ் ஹாஃப்மேன் புரோமமைட் ரியாக்ஷன். ரைட்டா? ஹாஃப்மேன் புரோமமைட் ரியாக்ஷன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போ தன்வீர் வந்து ஒரு தடவை கேட்டாங்க, சார் நீங்கள் வந்து இந்த HCl எழுதலை, H2O எழுதலை, பை ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பை ப்ராடக்ட் நம்ம எழுதணும். அதாவது இந்த ஈக்குவேஷன் ஒரு சில ஈக்குவேஷனில் மேக்ஸிமம் 85 to 90% பை ப்ராடக்ட் பற்றி நம்ம ஆர்கானிக்கில் பேச தேவையில்லை. ஆனால் இந்த கொஷினில் நம்ம படித்தே ஆகணும். ஏன்னா அதுதான் ஒரு தடவை கொஷினாக கேட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா ஹாஃப்மேன் புரோமமைட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் டீகார்பாக்சிலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? டீகார்பாக்சிலைசேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ரைட்டா? டீகார்பாக்சிலைசேஷன் என்னது? ரிமூவல் ஆஃப் கார்பன். ரைட்டா? ரிமூவல் ஆஃப் கார்பன். கரெக்டாக? ரிமூவல் ஆஃப் கார்பன். இப்போ பார்த்தா அப்படின்னா இங்கே பாரு CH3CONH2 இருக்குது, அசிட்டமைடு இருக்குது. ஆனால் அது என்னவாயிடுச்சு? மெத்தனமைன் ஆயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பன் இருக்குல்ல CO அது எலிமினேட் ஆகிட்டு CH3NH2 ரிமூவல் ஆஃப்
கார்பன் என்னவா மாறிடுச்சு சோடியம் கார்பனேட்டாக வெளியே போயிடுச்சு ரைட்டா பிஆர் கவனமாக கவனி இதில் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா half melt bromide reactionல how many moles of sodium hydroxide and how many moles of bromine is required to complete this reaction இந்த ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க பாரு அசெட்டமைடு எடுத்தப்பையும் சரி ப்ரோப்பைனமைடு எடுத்தப்பையும் சரி என்ன அமைடு எடுத்தாலும் சரி மோல்ஸ் ஆஃப் பிஆர் இங்கேயும் பிஆர்2 வரணும் இங்கே என்ன ஒரு பிஆர் இருக்கா பிஆர்2 வரணும் இங்கே ரைட்டா ஸோ எப்பயுமே அப்படின்னா 1 mole of bromine 4 mole of NaOH 1 mole of bromine 4 mole of NaOH that is very important அது கவனமாக ஞாபகம் வச்சுக்க ரைட்டா bromine எத்தனை moles எடுக்கணும் NaOH எத்தனை moles எடுக்கணும் that is the important question they have asked 2-3 years திரும்ப நிறைய தடவை அதை கேட்டிருக்காங்க அதனால் அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ சரியா ஸோ அசிட்டமைட்னா என்ன ப்ரோப்பனமைட்னா என்ன மெத்தனமைன் எத்தனமைன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க ரைட்டா NaBr வரப்போகுது அதுக்கப்புறம் சோடியம் கார்பனேட் கிடைக்க போகுது அதுக்கப்புறம் H2O கிடைக்க போகுது தீஸ் ஆர் தி அவுட்புட்ஸ் ரைட்டா என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது ப்ராடக்ட்டில் நம்மளோட மேஜர் ப்ராடக்ட் நம்மளோட மெயின் ப்ராடக்ட் இருக்குல்ல அந்த ப்ராடக்ட்டில் எப்பயுமே என்னது 1 கார்பன் லெஸ்ஸாக கிடைக்க போகுது ரைட்டா வி ஆர் கோயிங் டு கெட் 1 கார்பன் லெஸ் நம்ம என்னது எடுத்துக்கக்கூடிய கார்பன் நம்மளோட ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட்டில் ஒரு கார்பன் கம்மியாக தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ ஓகே அடுத்து எஸ்டரிஃபிகேஷன்னாலே நம்ம மைண்டில் வரக்கூடியது ஃப்ரூட்டி ஓடர் பயங்கரமாக ஒரு நல்ல பழ வாடை வரப்போகுது பழ நறுமணம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளோட மைண்டில் இருக்கும் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃப்ரூட்டி ஓடர் யார் அந்த ஃப்ரூட்டி ஓடர் கொடுக்க போகிறா ஃப்ரூட்டி ஓடருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் எஸ்டர்ஸ் ஆர் ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட் எஸ்டர் எப்பயுமே நல்ல நறுமணம் மிக்க ஸ்வீட் ஸ்மெல் இருக்கக்கூடியது ஸோ எஸ்டர் ஸோ அப்போ ஆசிடையும் ஆல்கஹாலையும் நீங்கள் எடுத்து ரியாக்ட் பண்ணிங்க எப்பயுமே ஆசிட் ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா வி ஆல்வேஸ் எண்ட் அப் வித் த எஸ்டர் நல்ல ஞாபகம் வச்சுக்க என்ன ஆக போகுது இந்த OH ஆசிடில் இருக்க OHும் ஆல்கஹாலில் இருக்க ஹைட்ரஜனும் சேர்ந்து என்ன அப்படின்னா வெளியே போய்டும் மீதி இருக்க OR அப்படியே எங்கே ஆட் ஆக போகுது ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் ரைட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எஸ்டரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆசிடும் ஆல்கஹாலும் ரியாக்ட் பண்ணி வி ஆர் கோயிங் டு கெட் அ எஸ்டர் ஃபார்மேஷன் சரியா ஞாபகம் வச்சுக்கோ அடுத்து HVEZ ரியாக்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க HVEZ ரியாக்ஷன் என்னது ஹெல்-வலாட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன் ஹெல்-வலாட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன் அப்படின்னு யாரெல்லாம் இது கேள்விப்பட்டிருக்கா எனிபடி ஹவ் லேர்ன்ட் திஸ் HVEZ ஹெல்-வலாட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன் ஸோ ஆசிட் எடுத்துக்க போகிறோம் ஆசிட் எடுத்து வி ஆர் கோயிங் டு ரியாக்ட் வித் ஹாலஜன் ரைட்டா ஸோ அங்கே இருக்கிறத நான் இப்படி எழுதுறேன் யூ கேன் ஜஸ்ட் see that CH3 இங்கே ஒரு CH3 எடுத்துக்கிறேன் ஒரு கார்பன் இப்படி நம்ம கார்பனோட 2 CH3 அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட் ஒரு கார்பன் இது என்ன அப்படின்னா ஆசிட் ரைட்டா இது ஆசிடா இதோட என்ன பண்ணுறேன் X2 ஹாலஜனை ரியாக்ட் பண்ணுறேன் இந்த ஹாலஜன் என்னவா இருக்கணும் ரைட்டா that is a very important thing which halogen it has to be this halogen has to be whether it can be a chlorine or it can be a bromine it is not going to be a fluorine or iodine right 12th important question சொன்னாங்க படிக்கல நீனு ஓகே ரைட் வரல பரவாயில்ல ரைட் அதனால தப்பிச்சிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் ஸோ இதில் என்ன ஆக போகுது அப்படின்னா we are going to get HX என்ன நடக்க போகுது அப்படின்னா பாரு இங்கே ஒரு மிஸ்டேக் விட்டுட்டு இங்கே ஒரு X இருக்கா இங்கே ஒரு H இருக்கும் ஹைட்ரஜன் 4 பாண்டில் ஃபார்ம் ஆகணும் ஒரு கார்பன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா ரைட் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா இது அப்படியே தான் இருக்க போகுது இங்கே பார்த்தா அப்படின்னா ஆல்ஃபா கார்பனில் இருக்க ஹைட்ரஜன் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இருக்கா அது மட்டும் ஹாலஜனோட ரியாக்ட் பண்ண போது அங்கே இருக்க ஹாலஜன் இங்கே ஒரு விடிச சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஒருத்தவங்க போயிட்டு இன்னொருத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க சப்ஸ்டியூட் நடக்க போகுது அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இப்போ என்ன நடக்கும் இது CH3 அதே மாதிரி CH3 இருக்க போது கார்பன் இப்படி இருக்கா கீழே ஹைட்ரஜன் இருந்துச்சா அதுக்கு பதிலாக இப்போ என்ன ஆக போகுது X வரப்போகுது ஆசிடஸ் C டபுள் பாண்ட் O வித் OH அதெல்லாம் அப்படியே இருக்க போகுது வேறு எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது ரைட்டா ஆல்ஃபா ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன அப்படின்னா ஹெல் வலாடுங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு பக்கத்தில் இருக்க கார்பனில் ஹாலஜன் ஆட் பண்ணுறது HVEZனா நீ ஞாபகம் வச்சுக்கோ ஆல்ஃபா கார்பன் இருக்க பொசிஷனில் ஒரு ஹாலஜன் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் என்னது ஹெல்-வலாட்-ஜெலன்ஸ்கி ரூல் அப்போ ஆல்ஃபா ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும் ஆல்ஃபா ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்ண போகிறேன் அதுதான் என்னது என்னோட மெயின் டார்கெட் ரைட்டா ரைட் எஸ் டுமாரோ இருக்குது மார்னிங் 10 o'clock டெஃபினட்டாக லாட் ஆஃப் கொஷின்ஸ் வில் பி தேர் டுமாரோ நம்மளுக்கு கொஷின் ஆன்சர் லைவ் இருக்குது வந்துடுங்க விகாஸ் நீங்கள்லாம் கொஷின் ஆன்சர் சால்வ் பண்ணணும்னா வந்துடுங்க லாட் ஆஃப் கொஷின்ஸ் வில் பி தேர் ஸோ வி ஆர் கோயிங் டு டூ லாட் ஆஃப் கொஷின்ஸ் டுமாரோ வெறும் கொஷின் மட்டும்தான் நோ தியரி நத்திங் ஒன்லி கொஷின்
ஸோ டீகார்பாக்சிலேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஏன் திருப்பி வருது ஓடு. கார்பமைல் ரியாக்ஷன், ரைட். கார்பமைல்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஐசோசைனைடு ஃபார்மேஷன், ரைட்டா. ஐசோசைனைடு, இட் இஸ் அ ஃபவுல் ஸ்மெல்லிங், ரைட்டா. பயங்கரமான நல்ல நறுமணம் இல்லை, ஃபவுல் ஸ்மெல், கெட்ட நாத்தம் நாரும், ரைட்டா. சைனைடு, ஐசோசைனைடு இஸ் கோயிங் டு பி அ கெட்ட நாத்தம். ஸோ கெட்ட நாத்தம் இருக்கக்கூடியது. ஸோ அமைனையும் ஆல்கஹாலையும் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம், ரைட்டா. அமைன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபார்மா, இங்கே குளோரோஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம், ரைட்டா. குளோரோஃபார்ம் மறந்துடாத, குளோரோஃபார்ம் இருக்கணும், ரைட்டா. கரெக்டாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா எஸ், ஓகே, ரைட். ஏதாவது ஒரு ஹாலோஃபார்ம், ஏதாவது ஒரு ஹாலஜன் இருக்கணும், ஹாலோஃபார்ம். அந்த ஹாலோஃபார்ம் தான் ரியாக்ஷனும் ப்ரொசீட் பண்ணும். ஏன்னா இந்த ஹாலோஃபார்ம் தான் போய் உங்களை ஃபஸ்ட்டு அட்டாக்கே பண்ணும் நார்மலாக. ஹாலோஃபார்ம் இஸ் கோயிங் டு பி த இனிஷியேட்டர். இங்கே வந்து ஹாலோஃபார்ம் தான் இனிஷியேட்டர். எத்தில் அமைன் ஆல்கஹாலிக், அதுக்கப்புறம் எத்தில் ஐசோசைனைட். சிம்பிளாக அமைன் NH2 போயிட்டு அந்த இடத்துல என்ன வரப்போகுது, சைனைட் வரப்போகுது, ரைட்டா. NH2 இருக்குது, அமைன் குரூப் போயிட்டு அங்கே சைனைட், அதுவும் என்னது NC, இட் இஸ் நாட் CN. சைனைடு இல்லை, ஐசோசைனைடாக ஃபார்ம் ஆக போகுது, அதை மட்டும் ஞாபகம். இட்ஸ் கோயிங் டு பி ஐசோசைனைட், அவ்வளோதான். அடுத்து கோல் ஸ்கிமிட் ரியாக்ஷன். கோல் ஸ்கிமிட் ரியாக்ஷன் என்னது, ஃபீனால் எடுத்துக்கோ. ஃபீனால் எடுத்து NaOH ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு. இது நம்மளுக்கே தெரியும், ஃபீனால் ப்ரிப்பரேஷனில் நம்ம அப்படியே ரிவர்ஸில் இருக்க மாதிரி இருக்கும், ரைட்டா. NaOH, அதுக்கப்புறம் அதில் கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா we are going to get salicylic acid, ரைட்டா. salicylic acid. நார்மலாக இந்த பென்சாயிக் ஆசிடில் எப்பயுமே பார்த்தா அப்படின்னா இந்த COOH இங்கே இருக்கிறது தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஆல்வேஸ் the COOH with this at para position will be always stable. ஆனால் இந்த salicylic acid மட்டும்தான் only acid which is present in ortho position is going to be the stable one. Salicylic acid is the only benzoic, only benzene acid, only benzene compound இருக்கக்கூடிய acid which is stable even the functional group is at ortho because of the hydrogen bonding, right? Hydrogen bonding strong இருக்கனால it is going to be more stable. ஞாபகம் வச்சுக்கோ, சரியா. அடுத்து டைசோனியம் சால்ட். டைசோனியம் சால்ட்டு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அனிலின் எடுக்க போகிறோம். அனிலின் எடுத்து யாரோட ரியாக்ட் பண்ண வைக்க போகிறோம், HNO2, அதுக்கப்புறம் H2SO4 ரியாக்ட் பண்ண வைக்க போகிறோம், ரைட்டா. இது எப்பயுமே டயட்டைசிங் மிக்சர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேரே என்ன அப்படின்னா டயட்டைசிங் மிக்சர் அப்படின்னு இவங்க தான் கொடுக்க போகிறாங்க. NH2O எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கேருந்து நைட்ரஜன் போக போகுது, ஹைட்ரஜன் H2O அப்படியே வெளியே போக போகுது, ரைட்டா. H2O இஸ் கோயிங் டு கோ அவுட், 2H2O வரும், இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், ரைட்டா. சிம்பிளாக என்ன அப்படின்னா N+ன்னு இருக்கும். இது வெறும் டைசோனியம் அயான் தான், இட் இஸ் நாட் சம்திங், இட் இஸ் வெறும் டைசோனியம் அயான். இது வந்து இன்னும் என்ன ஆகலை, டைசோனியம் சால்ட்டாக மாறல, ரைட்டா. இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு குளோரின் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க ப்ளஸ்ஸு இந்த டபுள் பாண்ட் என்ன அப்படின்னா இங்கேருந்து ஒரு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும், இந்த பாசிட்டிவ் இந்த எண்ணுக்கு வந்துடும். ஏன்னா இங்கே என்ன ஆகிடாது, Cl மாறிடும், ரைட்டா. Cl மைனஸ் Na+Cl மைனஸாக மாறிடும். இது லோன் பேராக இங்கே வந்துடும். இப்போ இதுக்கு லோன் பேர் இல்லை, இந்த நைட்ரஜனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுமா, இதுக்கு லோன் பேர் இருக்குது, அதனால் இது நியூட்ரலாக இருக்குது. இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போது இந்த பாண்ட் இங்கே வந்துடும், இந்த பாண்டிங் வந்துடும், இந்த ப்ளஸ் இங்கே இருக்காது. அப்போ இங்கே லோன் பேர் இருக்குமா, இந்த லோன் பேரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும். ஆனால் அந்த லோன் பேரையும் என்ன அப்படின்னா இங்கே ஒரு குளோரின் வந்து வாங்கிடும். ஸோ அப்போ இட் வில் பிகம் பாசிட்டிவ். குளோரின் எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரான் வாங்கிடுமா, அதனால் அது வந்து மைனஸாக மாறிடும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி Na+Cl-. அடுத்து கப்ளிங் ரியாக்ஷன். கப்ளிங் ரியாக்ஷனில் ரெண்டு இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபீனால், இன்னொன்று அனிலின், ரைட்டா. இந்த ஹைட்ரஜனை மறைச்சிட்டு நீ பார்க்கணும். ஸோ இது என்னது, ஃபீனால், இட்ஸ் கோயிங் டு பி ஃபீனால், இன்னொன்று அனிலின். ஃபீனால் இன்னொன்று அனிலின். ஸோ இவங்க ரெண்டு பேருமே, ரைட்டா. ஓகே ஓகே, ரைட். ஸோ ஃபீனால் அண்ட் அனிலின். ஃபீனால் அனிலின் என்ன அப்படின்னா பென்சன் டைசோனியம் குளோரைடோட ரியாக்ட் பண்ண போகிறாங்க. BDC, பென்சன் டைசோனியம் குளோரைட். பென்சன் டைசோனியம் குளோரைடோட கப்பல் ஆகிறாங்க. கப்பல் ஆகிறப்ப என்ன அப்படின்னா இந்த HCl வெளியே போக போகுது. இங்கே இந்த HCl, இங்கே இந்த HCl தனித்தனியாக அவங்கவுங்க போனதுக்கப்புறம் நைட்ரஜன் அப்படியே டேரெக்டாக பாண்ட் ஆக போகுது. ஸோ OHல முடிஞ்சிச்சுன்னா, OH இருக்கா ஆல்கஹால் குரூப், OHல முடிகிறவங்க ஆரஞ்சு கலர் டையாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க எல்லோ கலர் டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா. இது P ஹைட்ராக்சி அசோபென்சன், இது P அமினோ அசோபென்சன். இங்கே அமினோ குரூப் இருக்குது, இங்கே அதாவது NH2 இருக்கனால அமினோ குரூப், OH இருக்கனால ஹைட்ராக்சி, ரைட்டா. ஸோ அப்போ ஓல இருக்கனால இட் இஸ் ஆரஞ்ச் கலர் டை, இது எல்லோ கலர் டை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. பிகாஸ் கலரை கேட்பாங்க நம்மளுக்கு, என்ன கலரில் வருது, சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஆரஞ்ச் கலர் டை வென் ரியாக்டிங் வித்
என்ன அப்படின்னா பிடிசி பென்சன் டைசோனியம் குளோரைடு. பென்சன் டைசோனியம் குளோரைடை கொடுக்க மாட்டாங்க. இந்த பென்சன் டைசோனியம் குளோரைடு ப்ரிப்பேர் ஆகிறது எங்கேருந்து வருது பாரு, இப்படி கொடுப்பாங்க. when aniline reacts with H2SO4, ரைட்டா, aniline reacts with aniline என்ன பண்ணுதா, ஃபஸ்ட்டு டயோடசிசிங் மிக்சர், இதுக்கு பேர் மிக்சர், இந்த மிக்சரோட ரியாக்ட் பண்ணுது. மிக்சரோட ரியாக்ட் பண்ணிவிட்டு ஹாலஜனோட ரியாக்ட் பண்ணுது, அதில் குளோரினோட ரியாக்ட் பண்ணுது, எக்ஸஸ் ஆஃப் குளோரினோட ரியாக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபீனாலோட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், அல்லது எனக்கு ஆரஞ்சு கலர் டை கிடச்சிருக்கு, அப்போ இங்கேருந்து இந்த ஏ என்னது அப்படின்னு கேட்பாங்க. அல்லது இங்கே வந்து பி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எல்லோ கலரில் டை கிடச்சிது, எல்லோ கலர் டைனா அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா, சரியா. அமினோ ஆசிட்ஸ் எல்லோ கலர் டை எப்போ வரும், ரெட் கலர் டை எப்போ வரும் அப்படின்னு, ரைட். ஸோ முக்கியமானதா இது நேமிங் ரியாக்ஷனும் கிடையாது. பட் இது வந்து என்ன அப்படின்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூணும் நம்மகிட்ட கேட்பாங்க, கவனமாக கவனிங்க. அல்கீன்ஸ் இருக்கா, அல்கீன்ஸோட வாட்டர் ஆட் பண்ணுறப்ப எப்படி ஆட் ஆகுது, அதே இது ஆக்சிமெர்குரேஷன் OMDM மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஸோ அல்கீனை ஆக்சிடைஸ் பண்ணுறப்ப என்ன தான் நடக்குது அப்படின்னு, அல்கீன் ரியாக்ட் வித் வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் இஸ் கேட்டலிஸ்ட் டு ஃபார்ம் ஆல்கஹால். அல்கீன்ஸ் டபுள் பாண்ட் இருக்குல்ல, டபுள் பாண்ட் என்னவா மாறுதான், OH மாறுது இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், ரைட்டா. இதே இது அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ் இருந்துச்சுன்னா, சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ்னா பிரச்சனை இல்லை. சிமெட்ரிக்கல் ஆல்கீன் என்னது, CH2 டபுள் பாண்ட் CH2, ரைட்டா. இது சிமெட்ரிக்கல், அப்போ என்னது, ஒருத்தவங்க கூட ஹைட்ரஜன் ஆட் ஆக போகிறாங்க, இன்னொருத்தவங்க கூட OH ஆட் ஆக போகிறாங்க, பிரச்சனை இல்லை. பட் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனாக இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள், அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனாக இருந்துச்சுன்னா we are undergo மார்கானிக் ரூல்ஸ். மார்கானிக் ரூல்னா என்னது, யாருக்கா தெரியுமா, சொல்லலாமா? மார்கானிக் ரூல்னா என்னது, மார்கானிக் ரூல் இஸ் கோயிங் டு பி என்ன அர்த்தம், hydrogen goes to carbon having more number of hydrogen. ஹைட்ரஜன்றதை விட பாசிட்டிவ் இருக்கவங்க, நெகட்டிவ் சைன் இருக்கவங்க கார்பன் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். மோர் ஹைட்ரஜனுக்கு பாசிட்டிவும் லெஸ் ஹைட்ரஜனுக்கு மைனஸும் போக போகிறாங்க, ரைட்டா. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்க இதில் யார் ரெண்டு பேரில் யார்கிட்ட நிறையா ஹைட்ரஜன் இருக்குது, இவங்ககிட்ட நிறையா ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ H2O எப்படி பிரியும், H ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும். அப்போ பாசிட்டிவ் எங்கே போவாங்க, மோர் ஹைட்ரஜன் இருக்குது உங்ககிட்ட, அப்போ ஹைட்ரஜன் இங்கே வரப்போது, OH கோயிங் டு ஆட் ஓவர் ஹியர். பார்த்தியா, OH இங்கே ஆட் ஆகிருக்கு, இங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கா, ரைட். திஸ் இஸ் ஹவு த ரியாக்ஷன் வில் பி ப்ரொசீடட். ரியாக்ஷன் இப்படி தான் நடக்க போகுது, ரைட். அடுத்து OMDM, ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் அப்படின்னா என்னது, OMDM பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனு என்ன நடக்க போகுது அப்படின்னா அடிஷன் ஆஃப் HgCO, அதாவது டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் NaBH4 சோடியம் மெட்டாபோரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்குரிக் அசிடேட்டு. இவங்க அக்கடன்ஸ் வித் மார்கானிக் ஆஃப் ரூல் வித்தவுட் எனி ரீஅரேஞ்ச்மெண்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கெலாம் போகவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாரு, இப்போ CH3 CH2 CH3 ரைட்டா. இப்போ பாரு, இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகுமா, இந்த இடத்துல பாண்ட் we will take it in a new page. CH3 C CH3 CH CH2 டபுள் பாண்ட் CH2, ரைட்டா. ஸோ இப்போ என்னது, நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம், Hg இருக்குமா, HgO AC2 THF இவங்கெல்லாம் இருக்காங்க. என்ன சொன்னாங்க, மார்கானிக் ஆஃப் ரூல் ஃபாலோ பண்ண போகுது, ஆனால் என்ன ஃபாலோ பண்ண போதா, மார்கானிக் ஆஃப் ரூல் ஃபாலோ பண்ண போது வித்தவுட் ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போ பாருங்க, இப்போ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வரணும் அப்படின்னு இங்கே ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க மாறணும். என்ன பண்ண போகிறாங்க, ஒருத்தவங்க பாண்ட் இங்கே போயிடுச்சு அப்படின்னா this will become positive. Let us consider this is positive, this is negative. அது எழுதுறேன் பாரு, CH3 CH3 CH CH2 இது மைனஸ் ஆகும், இது CH2 ப்ளஸ் ஆகும் இருக்குது. ஏன்னா இந்த டபுள் பாண்டை பிரிச்சுட்டாங்க, டபுள் பாண்டை பிரித்து இவங்க நெகட்டிவ் இவங்க பாசிட்டிவ். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அஸ் யூஷுவல் என்னென்ன இருக்கோ அதை பண்ணுவோம். பட் என்னது, நம்ம பார்த்த ரெண்டு பக்கமும்
பாண்டு கரெக்டாக பார்த்தா என்னடா ஏதோ ஒன்று தப்பாக இருக்கேன். CH தான் வரும், CH2ல். CH தான் பாண்ட் ரைட்டா. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணணும், அதிகமான ஹைட்ரஜன் இருக்கவங்க கிட்ட ஹைட்ரஜனும் கம்மியான ஹைட்ரஜன் இருக்கவங்க கிட்ட நெகட்டிவாக இருக்கவங்களும் ஆட் ஆகும் ரைட்டா. ரைட் சரியா. அப்போ இது ஓகே. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா இதில் there is a possibility. இதை விட இங்கே நம்ம பண்ணலாமா, நான் இப்படி பிரிச்சிருக்கேன். ஆனால் இங்கே இந்த பக்கம் பாசிட்டிவ் போட்டால் will it be stable தானே, இதை விட இந்த பக்கம் இருக்கிறது ஸ்டேபிளாக இருக்கும்ல. நான் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலை, there is only 2 possibilities. ரீஅரேஞ்ச்மெண்ட் என்னன்னு கேட்குறேன். இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா CH3 CH3 CH CH plus CH2 minus. I have not done rearrangement. நான் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலை. இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணால் 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்று இந்த பக்கம் பாசிட்டிவ் போகலாம், இல்லை இந்த பக்கம் பாசிட்டிவ் வரலாம். இப்படியே வச்சுருக்கேன். இப்படியே வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ இது ரெண்டில் எது ஸ்டேபிள், இந்த கார்பனை சுற்றி எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இந்த கார்பனை சுற்றி ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ விச் இஸ் மோர் ப்ரிஃபரபிள், இதுதான் மோர் ப்ரிஃபரபிள். அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். பட் there is a possibility for rearrangement. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே தூக்கி போடலாமா, இங்கே தூக்கி போட்டேன் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் 8 வரும். ஆனால் அதை பண்ணக்கூடாது. பிகாஸ் என்னோட ரீஏஜென்ட் என்னது, மெர்குரிக் அசிட்டேட்டட் THF கொடுத்துருக்காங்க வித் சோடியம் மெட்டாபோரேட் இருக்குது. ஸோ திஸ் வில் நாட் அண்டர்கோ ரீஅரேஞ்ச்மெண்ட். ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகாமல் இருக்கும் ரைட்டாக. ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகாமல் அப்படியே என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு என்ன இருக்கோ எந்த ஸ்பாட்டில் இருக்கோ அந்த ஸ்பாட்டில் ஆட் ஆக போகுது. கவனம், there is no rearrangement is possible. அப்போ என்ன ஆட் ஆக போகுது, இந்த இடத்துல HGயில் இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவோட OH மைனஸும் இங்கே H ப்ளஸும் ஆட் ஆக போகுது, இங்கே H ஆட் ஆகும் ரைட்டா. திஸ் இஸ் த ஆன்சர் ரைட். இதே இது ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் இருக்கா, ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் டைபோரேன் ஆட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா இட் அண்டர்கோஸ் மார்கானிகாஃப் வித் ரீஅரேஞ்ச்மெண்ட். இது என்ன பண்ண போகுது, மார்கானிகாஃப் வித் ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போ பாரு இங்கே என்ன நடந்திருக்கணும், அல்லது ஆன்டி மார்கானிகாஃப் சொல்லிக்கலாம் ரைட்டா. இங்கே என்ன நடந்திருக்கணும் ஆக்சுவலாக, இப்போ பார்த்தேன்னா இங்கே OH ஆடாக இருக்கணும், இங்கே OH ஆடாக இருந்திருக்கணும், இங்கே H ஆடாக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, அப்படியே ஆப்போசிட்டாக. இன் திஸ் ரியாக்ஷன் obtained an excellent alcohol is obtained an excellent yield. இதில் கொடுக்கலையா. இப்போ இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணி நீ கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் திஸ் ஆன்டி மார்கானிகாஃப். எஸ், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும், அதாவது 1 2 3 நான் போடுறேன். 1 2 3 எனக்கு எந்தெந்த கார்பனில் OH ஆட் ஆகும், எல்லாத்துலேயுமே OH தான் ஆட் ஆக போகுது. எந்தெந்த கார்பனில் OH ஆட் ஆக போகுது, இது ஏக்கு எந்த கார்பனில் OH ஆட் ஆகும், பிக்கு எந்த கார்பனில் OH ஆட் ஆகும், சிக்கு எந்த கார்பனில் OH ஆட் ஆகும், அது மட்டும் சொல்லுங்கள். லெவன்த்தா 12th 600 out of 600. என்ன ஆன்சர் சாய் இருக்கியா, ஆன்சர் திஸ் சாய். டெஃபினட்டாக எடுக்க முடியும். எஸ், ஏக்கு என்ன அப்படின்னா வாட்டருக்கு என்ன அப்படின்னா மார்கானிகாஃப் ரூல். மார்கானிகாஃப் ரூல்னு சொன்னாங்க. ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுமா ஆகாதான்னா சொல்லலை. அப்போ மார்கானிகாஃப் ரூல் படி நான் இங்கே பாசிட்டிவ் போட்டதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டி இருக்குல்ல. அப்போ இவனை தூக்கி நான் இங்கே போட்டேன் அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட்னா ஸ்டேபிள், ஃபினைல் பக்கத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு 3rd கார்பன், இதுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட்டே பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே தான் இருந்திருக்கணும். ஸோ அப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலைன்னா இதுக்கு 2nd கார்பன், இதுக்கு ஆன்டி மார்கானிகாஃப். ஸோ 1st கார்பன். 3 2 1. தட்ஸ் குட், சூப்பர், குட் 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 குட். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஓசோனாலிசிஸ். ஓசோனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை விட ரியாக்ஷன் ரொம்ப ஈஸி. ஓசோனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஓசோன் O3 ரைட்டா. அடுத்து என்னது ZN H2O. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் வித் வாட்டர் ரைட்டா. ஜிங்க் ரொம்ப முக்கியம்டா. ஜிங்க் இருந்தால் தான் ஆன்சரே வரும். இப்போ அதனால தான் டோட்டலாக மாறப்போகுது, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. 2 டைம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டபுள் பாண்ட் ஆல்கின் இருந்துச்சுன்னா டபுள் பாண்டை பிரேக் பண்ண போகிற. பிரேக் பண்ணிவிட்டு டபுள் பாண்ட் கனெக்டாக இருந்த கார்பனோட நீ என்ன பண்ண போகிற, ஆக்சிஜனை போட போகிற. டபுள் பாண்ட் கனெக்டாக இருந்த கார்பனோட நீ என்ன பண்ண போகிற, ஆக்சிஜனை போட போகிற. சிம்பிளாக ரைட்டா. இப்போ பாரு, இது எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓசோனோட சேர்றப்ப இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் லைக் ஸ்ட்ரக்சர் கோயிங் டு ஃபார்ம்.
that is called ozonoid structure. அடுத்து நீ zinc போட்டு ஹைட்ரோலைசிஸ் பண்ண அப்படின்னா you will get 2 compounds, ரைட்டா? என்னென்ன இருந்துச்சோ அது தனித்தனியாக வரப்போகுது. இப்போ என்ன அப்படின்னா there are 2 types of ozonolysis. ஒன்று ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ், இன்னொன்று ஆக்சிடேட்டிவ் ஓசனாலிசிஸ். இதுதான் ரொம்ப முக்கியம், கவனி. ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ் ஆர் ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன் கிடைக்க போகுது, ரைட்டா? ஆல்டிஹைடும் கீட்டோனும் கிடைக்கலாம், அல்லது ஆல்டிஹைடு அல்லது கீட்டோன் கிடைக்கலாம். ஆல்டிஹைடு அல்லது கீட்டோன். இங்கே பார்த்தா அப்படின்னா ஆசிடும் கீட்டோனும் கிடைக்கும். சரி, எப்படி ஆக்சிடேட்டிவ் ரிடக்டிவும் மாற்றுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் வித் ஜிங்க். ஜிங்க் மெட்டல் இருந்துச்சு உன்னோட ரியாக்ஷனில், ஜிங்க் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ். ஜிங்க் இல்லாமல் வெறும் H2O மட்டும் இருந்துச்சு, அதாவது O3 வித் H2Oன்னு கொடுத்துருப்பாங்க. இதே இதுங்க O3 வித் Z10H2O கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? Z10 கொடுத்துருந்தா ரிடக்டிவ், Z10 கொடுக்கலனா ஆக்சிடேட்டிவ், ரைட்டா? சூப்பர், ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரைட், கொஷினில் வெறும் ஓசனாலிசிஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு கன்சிடர் தேட் அஸ் அ ரிடக்டிவ் ஓசனாலிசிஸ், சரியா? ஜிங்க் கொடுக்கல அதனால நான் வந்து அதை ஆக்சிடேட்டிவ் நினச்சிக்கிறேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, ரைட்டா? ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ கொஷின், ரைட்? இதில் கவனமாக கவனிங்க. என்ன ஆன்சர் வரும்? வாட் இஸ் கோயிங் டு பி த ஆன்சர்? இதோட ஆன்சர் என்ன? என்ன ஆன்சர்? வாட் இஸ் ஆன்சர்? ட்ரை இட் அவுட். ஓசனாலிசிஸில் என்ன ஆன்சர் வரும்? ரைட், எல்லாருமே என்ன இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணி இங்கே டபுள் பாண்ட் ஓ போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இதை பிரேக் பண்ணி இங்கே டபுள் பாண்ட் ஓ, இங்கே டபுள் பாண்ட் ஓ போட்டுருவாங்க. இந்த கார்பனை டீலில் விட்டுருவாங்க. இந்த கார்பனில் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு டபுள் பாண்ட் ஓ போடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? அதை மறந்துடக்கூடாது. அப்போ என்ன ஆன்சர்? CH3 CHO CHO CH2 CHO CH2O, ரைட்டா? லாஸ்ட் ஒன்று என்னது? CH2O அல்லது HCHO. ஃபார்மாலிட்டிகேட் எழுதிக்கலாம், ரைட்டா? HCHO, ரைட்டா? தீஸ் ஆர் தி 3 ஆன்சர்ஸ். ஸோ ஓசனாலிசிஸ் ரிடக்டிவில் எப்படி இருக்குன்றதை நீ நோட் பண்ணிக்கணும், சரியா? ஸோ அடுத்த டெஸ்ட்டு ஐ வில் கிவ் யூ த டெஸ்ட் இன் செப்பரேட் வீடியோ, ரைட்டா? டாலன்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெனடிக்ஸ்னா என்ன, ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் என்ன, நான் தனியாகவே உனக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன், ரைட்டா? ஓகே, ரைட். டெஸ்ட், ஆல் டெஸ்ட், டிஸ்டிங்யூஷ் டெஸ்ட்டுன்னு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ என்ன நடக்குது, லூகாஸ், அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் டெஸ்ட், அதாவது ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்ஷியேஷன் டெஸ்ட் இருக்குது. அந்த வீடியோ உனக்கு நான் கொடுத்துறேன். ஸோ தட் யூ வில் கெட் இட். உனக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும், சரியா? ரைட். நோட்ஸ் ஆல்ரெடி ஒரு நோட்ஸ் இருக்குது, நான் எழுதாமல் வச்சுருக்க நோட்ஸ் இருக்குது. நான் எழுதின நோட்ஸ் உனக்கு வேணுமா அப்படின்னா நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணேன். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீ என்ன பண்ண, டெலகிராமில் ஜாயின் பண்ணி நான் அதில் போட்டுறேன். நான் எழுதாமல் இருக்கக்கூடியது இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக ஆல்ரெடி கொடுத்துட்டேன், கீழே இருக்குது பிடிஎஃப்பை. பட் நீ டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டேன்னா அது உனக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்டா? ஓகே, தேங்க்யூ, பாய், சி யூ, டாடா.